ஹலோ கைஸ், இன்னைக்கு ஒரு தரமான அனிமே நான் கொண்டு வந்திருக்கேன். இந்த அனிமே வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் டைப்பான அனிமே தான். நான் அதுக்குன்னு இந்த அனிமேவை குறைச்சி ஒண்டி எடை போட்டுறாதீங்க. உண்மையிலேயே இது ரொம்ப ஓவர் பவரான அனிமே. ஒன்லைனை பத்தி சொன்னா, நம்ம ஹீரோ டெனிஸ் அவன் வந்து ஒரு எஸ் ரேங்க் பார்ட்டியில இருப்பான், சில்வர் விங்ஸ்னு. அந்த பார்ட்டில இருந்து ஆளை தூக்கிடுறாங்க. கேட்டா அவன் மேல தான் தப்பு இருக்கு, அவன் தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு தூக்கிறாங்க. ஆனா பாவம் அவங்களுக்கு தெரியல, இருக்கிறதுலயே நம்ம டெனிஸ் தான் ரொம்ப ஸ்ட்ராங்னு. நம்ம டெனிஸோட அட்வென்ச்சர் வாழ்க்கை அது வந்து முந்திச்சு அப்படின்னு அவன் கவலைலாம் பட மாட்டான். அது என்னதான் முந்தி போனாலும் ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிப்பான். அதனால என்னென்ன ஆச்சு அப்படின்னு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போகும். ரெஸ்டாரண்ட் நீங்க சாதாரணமா யோசிக்க கூடாது. ரெஸ்டாரண்ட்டை ரன் பண்ணும் போதே ஏகப்பட்ட ஃபைட் வரும், அதுக்கெல்லாம் குறையே இருக்காது. அதே மாதிரி எமோஷனுக்கும் ட்விஸ்டுக்கும் இங்க பஞ்சமே இல்ல. அதனால நம்பியே பார்க்கலாம், அந்த அளவுக்கு ஒரு தரமான அனிமே இது. சரி, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எப்பயும் போல நம்ம சேனலுக்கு ஒரே ஒரு லைக்கை போட்டுங்க. அதே மாதிரி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்பதான் ஒரு எபிசோட உங்களை தேடி வரும். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாம அனிமேக்குள்ள போகலாம். எபிக்கோட ஸ்டார்டிங்லயே அங்க ஒரு டிராகன் மேல விண்டு தண்டர் அட்டாக் இதெல்லாம் பண்றாங்க. அதுக்கு அது வாட்டர் அட்டாக் பந்து ஷீல்ட வச்சு அவங்க தப்பிச்சுக்கிறாங்க. அதுல சில பேருக்கு அடிபட்டு அங்க அதையும் அவங்க ஹீல் பண்றாங்க. இதுல நம்மளோட போக்கஸை இழக்க கூடாது, சீக்கிரம் அதை நம்ம தாக்கணும். அங்க இருக்கிற இன்னொருத்தன் அவனோட கத்தியை வச்சு அதோட கண்ணிலேயே ஒரு கோடு போடுறான். ஒரு வாய்ப்பை வச்சு அந்த பொண்ணு பயங்கரமா தாக்குறான். அந்த லீடருக்காரனும் அங்க கத்தி சொல்றான், நாங்க தான் சில்வர் விங்ஸ், இந்த உலகத்தோட ஸ்ட்ராங்கஸ்ட் பார்ட்டி. அதுக்கப்புறம் வேற ஒரு சீனை காட்டுறாங்க. அங்க எல்லாரையுமே அவங்க சமன் பண்ணிருக்காங்க. எதுக்குன்னு அவங்களுக்கு தெரியல. இப்போ நம்ம ஒரு பார்ட்டியை பார்த்தோம்ல, அந்த ஆளுங்க தான் இவங்களே. இதுல லீடர்னு ஒருத்தரை பார்த்தோம்ல, அவரோட பேரு விகோ. அவரும் அங்க கத்தி சொல்றாரு, எல்லாத்துக்குமே காரணம் அந்த டெனிஸ் அவன் தான். நான் அவனால் தான் அவன் அந்த கிரேட் வாய்ஸை யூஸ் பண்ணலனா கேவ் டிராகன் அங்க ஓடி போயிருக்காது. இப்போ கோஸ்ட் ஃபெயில் ஆனதுக்கு காரணமும் நம்ம டெனிஸ் தான். அட இரு, நான் என்ன பண்ண, நீ தான் அதை யூஸே பண்ண சொன்ன. இப்போ என்னன்னா இப்படி சொல்லிருக்க. எங்களோட மிஷன் என்னன்னா, நாங்க அங்க போகணும், அந்த டிராகனோட அரிய வகையான பொருள் எல்லாத்தையுமே மீட் எடுக்கணும். ஆனா யாருக்கு தெரியும் அந்த டிராகன் இந்த அளவுக்கு ஆக்ரோஷமா வரும்னு. அந்த டைம்ல இவன் அவனே அறியாம அந்த ஆர்டரை கொடுத்தான். அது நல்ல டிசிஷனாவும் முடிஞ்சது. ஆனா இப்போ அங்க விகோவும் நம்ம ஹீரோவை பார்த்து சொல்றான், நான் ஒன்னும் அந்த இடத்துல இந்த மாதிரி ஆர்டர் எல்லாம் கொடுக்கலப்பா. எனக்கு தெரிஞ்சு நம்மளோட ரெப்புடேஷனை இவன் கெடுக்க பாக்குறான்னு நினைக்கிறேன். இல்ல இவன் வேற ஒரு பார்ட்டியோட ரைவலா கூட இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஹீரோக்கும் ரொம்ப கடுப்பாவுது. அங்க ஒண்டி அப்படி பண்ணலனா நிறைய பேரை நம்ம இழந்திருப்போம். ஆனா அதெல்லாம் இவன் கண்ணுக்கு அங்க தெரியவே இல்ல. டெனிஸை பார்த்து அவன் இன்னமும் கேவலமா சொல்றான், டெனிஸ் வெறும் ஒரு செஃப் தான், அவனை மாதிரி ஒருத்த நம்மளோட பார்ட்டியில இருக்கிறதே சரியில்லப்பா. ஏன்னா உன்ன மாதிரி ஒரு லோ லெவல் செஃபால என்ன பண்ண முடியும். இதை கேட்டோனே அவங்க ரெண்டு பேருக்கு இடையில சண்டை ஏற்படுற மாதிரி போகும். லீடரும் கத்தி சொல்றாரு, ஆல்ரெடி எங்களோட குழுல வாட்ச்மேன் இருக்காங்க, பிரீஸ்ட் இருக்காங்க, இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆளுங்க இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது எங்களோட லெவல் 99ல இருக்கு. இந்த மாதிரி ஒரு லோ லெவலான கூக்கு இதுக்கு மேலேயும் உங்களுக்கு தேவையில்லை. கேட்டோடனே நம்ம ஹீரோவும் அவளைக்கும் பேசிக்கல. சரி, அங்க மத்தவங்களாலையும் எதுவுமே பண்ண முடியல. அதனால ஹீரோ அப்படியே போக ஆரம்பிக்கிறான். இடத்துல போகும்போதே நம்ம ஹீரோ சொல்றான், அவ்வளவுதான், அப்போனா ராயல் கேபிட்டலுக்கும் குட் பை சொல்ற மாதிரி ஆச்சு. அப்படி போகும்போதே ஒரு சின்ன பொண்ணு இச்சுக்கிறான். அங்க பலூனும் பறந்து போகமா, எனக்கு ரொம்ப முக்கியமானது அம்மா வாங்கி தந்தாங்க. கேட்டவுடனே அவரு கொண்டு வந்து தராரு. இதை பார்த்தா வியந்து போறான். உனக்கு அது இம்பார்ட்டன்ட்னா நீ அதை விடக்கூடாது. ஹீரோக்கும் சொல்றான், எனக்கு எது இம்பார்ட்டன்ட் தெரியும், அதனால நான் அதை பண்ண போறேன். இதையும் அவரு பாத்துக்கினே சொல்றாரு. அவ்வளவுதான், இப்போ என்னோட பிளான ஆரம்பிக்க வேண்டியதான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அங்க போகும்போதே பின்னாடி போகாதரா அப்படின்னு கத்திக்கினே ஒரு வாய்ஸ் வந்து உன்னோட பேரை கேட்டு இவளும் அதே பார்ட்டில இருந்தா ஓடி வந்திருக்கா. டேய் கேட்டு, நீ வந்து அநியாயமா அப்படியே அம்போன்னு விட்டு போற. ஜெனோஸ், அநியாயமா நீ ஏன்டா விட்டு போற, உனக்கே தெரியும் என்ன எதுக்கு எல்லாருமே தூக்குனாங்கன்னு. இதெல்லாம் எனக்கு தெரியாது, நீயும் போயிட்டா அதுக்கப்புறம் எனக்கு யாரு சமைச்சு போடுவா. நீ தான் ஒரு குக்கு, நம்மளோட டீமையே சப்போர்ட் பண்றது நீ தான். ஆனா நம்ம ஜெனோஸ் கேட்காம போயினே இருக்கான். ஜெனோஸ் கிட்ட அவ எவ்வளவோ சொல்றா, நம்ம இந்த உலகத்திலேயே ஒரு ஸ்ட்ராங்கான அட்வென்ச்சரஸ் பார்ட்டியா இருக்கலாம், அதுவும் எல்லாரையுமே பின்னால இருந்து சப்போர்ட் பண்ணது நீ தான். சரி, இப்போ என்னதான் வேணும் உனக்கு? அதுவா, எனக்கு பசிக்குதுடா, இன்னைக்கு டின்னரு, அது என்ன நான் பண்றது, வேற எங்கேயாச்சும் போய் சாப்பிட வேண்டியதானே. இல்ல என்னால முடியாது, இன்னைக்கு டின்னர் யாச்சும் நீ சமைக்கலாம்ல. அது எல்லாருக்குமே வா, போனா நீ திரும்பவும் வர மாதிரி உனக்கு பிளானே இல்லையா? இல்ல இந்த மாதிரி தனியா ஒரு ரெஸ்டாரண்ட்டை ஓபன் பண்ணலாம் நான் யோசிச்சிருக்கேன். அடே நீ பண்றது எதுவும் சரியே இல்ல, உனக்கே தெரியும் இந்த மாதிரி நான் தான் உன்னை இங்க ஜாயின் பண்ணி விட்டேன், அதனால நீ எனக்கு தான் சொந்தம். ஏய் கேட், எனக்கு வந்து நல்லாவே புரியுது, எனக்காக எவ்வளவு விஷயங்களை பண்ணிருக்கேன், அதுக்கு நான் ரொம்ப கிரேட்ஃபுல்லா இருக்கேன் கேட், அதனால நான் போறேன். ஆனா அவ கேட்காம கத்திக்கினே இருக்கா. ஹீரோவும் போகும்போதே சொல்றான், என்னோட அட்வென்ச்சரர் வாழ்க்கை அது எப்பயும் முடிஞ்சு போயிடுச்சு, இப்போ நான் ஒரு குக்கா என்னோட வாழ்க்கையை ஆரம்பிக்க போறேன். அதுக்கப்புறம் ஒரு டப்பாவை பார்த்து அவன் ரொம்ப ஆச்சரியம் ஆகுறான். இதுல இன்னும் ஐஸே இல்லாம ரொம்ப ஜில்லுன்னு இருக்கு. ஆமா சார், உண்மையிலேயே இது அற்புதமான ஐட்டம், இது ஒரு மேஜிக் ஐட்டம்னு நீங்க வச்சுக்கலாம், விலையும் ரொம்ப அதிகமா இருக்கும். சடனா உனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. ஹீரோ கிட்ட எப்படி ஒரு ரெஸ்டாரண்ட்டை ஓபன் பண்ணும் அதுக்கான ஒரு புக் இருக்கும், இல்ல இந்த மாதிரி அன்னெசரியான விஷயத்தெல்லாம் வாங்க கூடாதுன்னு போட்டிருக்கும். இதனால ஆளு சொல்றான், எனக்கு இது வேணாம், ஏன்னா இப்பதான் எனக்கு
தோணுச்சு. அதனாலதான் ஐஸ் மேஜிக்கே பயன்படுத்த முடியும்ல. எதை வாங்கினாலும் கேர்ஃபுல்லா நல்லா அதை வாங்கணும். அதே மாதிரி அபடன் செய்யப்பட்ட அந்த சீப்பான எத்தை வாங்கிட்டா அது லாபமா அமையும். முக்கியமா பக்கத்துல இருக்க அந்த டிஸ்ட்ரிபியூட் பண்ற அந்த ஆளுங்க உங்க கூடயும் நல்லா பழகணும், நல்ல கம்யூனிகேஷனை ஏத்திக்கணும். அதுக்கப்புறம் அந்த புக்கு வழியாவே அவனுக்கு நிறைய விஷயம் தெரியுது. கஸ்டமரை நல்லா நம்ம தெரிஞ்சுக்கணும்னு போற வழியில ஒரு நோபல் பொண்ணை அவங்க வந்து ஸ்லேவா வித்துன்னு இருப்பாங்க. அதையும் நிறைய பேர் வாங்குறதுக்கு போட்டி போறாங்க. அதுவும் ரொம்ப அழகா இருக்கா. அதனால எல்லாருமே அந்த பொண்ணை தப்பா பயன்படுத்தணும் அப்படின்லாம் பாக்குறாங்க. நம்ம டென்னிஸும் அங்க கண்ணை பாத்துருவானா அவனுக்கு ஆல்ரெடி இதை எங்கேயோ பார்த்த ஃபீலிங் வரும். இதனால அவன் 1 மில்லியன் சொல்றான். பக்கத்துல இன்னொருத்தன் 1 சொல்றான். அதே மாதிரி அங்க 2 மில்லியன் 3 இல்ல 5 இப்படின்னு ரொம்ப அதிகமா நம்ம ஹீரோ அங்க பெட் கட்டுறான். நான் அந்த ஆளோட முகமே சரியில்லை. அந்த சின்ன பொண்ணை தப்பா அவன் யூஸ் பண்ணிக்கலான்னு பாக்குறான். அதனாலயே 5 மில்லியனை குத்து வாங்குறான். அநியாயமா எவ்வளவு பணத்தை காலி பண்ணிட்டேன். பொண்ணையும் ஒரு லேடி அழகா மாத்துறா. அந்த பொண்ணு ரொம்பவும் கியூட்டா இருக்கா. அதுக்கப்புறம் போற வழியில அவ டிஸ்டன்ஸோட தான் வரா. அங்க நம்ம ஹீரோவும் சொல்றான், நீ கொஞ்சம் கூடியே வந்தா நல்லா இருக்கும், இல்லன்னா தொலைஞ்சு போயிடுவேன். ஒளி வாயமும் இல்ல. அங்க நம்ம ஹீரோவை காணும். அவ ரொம்ப பயந்து போயிடுறா. ஏன்னா ஒருத்தங்களும் ஒரு மாதிரி சொல்ல அங்க எல்லாருமே அவ கண்ணுக்கு இவளா தெரியற மாதிரிலாம் தெரியும். அதுக்குள்ள ஹீரோவோட வாய்ஸும் கேக்குது. நான் நினைச்சேன் பாரு இந்த மாதிரி உனக்கு ஆகுது, அதனால என் பின்னாடியே இருக்கணும். என்ன நான் சில டைம் ஃபாஸ்டா நடப்பேன், இருந்தாலும் என் கூடியே இரு. என்ன இதுக்காக ஒத்துக்கிறா. ஆமா நீங்க எதுக்காக என்ன வாங்குனீங்க? பல வருஷத்துக்கு முன்னாடி ஏற்பட்ட ஒரு விஷயம் எனக்கு ஞாபகம் வந்தது. அதனால தான் நான் வந்து அப்படி பண்ணனே. இப்போ ஃப்ரீ தான். உனக்கு என் கூட இருக்க விருப்பம் இல்லையா? நீ வந்து போகலாம். அதுக்குள்ள வயிற்றுல சவுண்டு வருமா. இதனால நம்ம ஹீரோ அங்க முட்டையை உடைச்சு அதுல சாப்பாடை போட்டு மசாலாலாம் போட்டு அப்படியே ஒரு டிஷ்ஷை ரெடி பண்றான். அங்க ஸ்மெல் அப்படி தூக்குது. சின்ன பொண்ணோட பேரு அட்டிலியரா. இந்த டிஷ் அவ சாப்பிட்றா. அது அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கு. அவளோட கண்ணுல இருந்து அப்படி கண்ணீராவது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு டிஷ் அவ சாப்பிட்டதே இல்லையா. இதே மாதிரி அவ சாப்பிட்டு முடிக்கிறா. ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோ கேக்குறான், அம்மா டிஷ் வந்து எப்படி இருக்கு உனக்கு? அவ சொல்லலான்னு வரா. ஆனா அதுக்குள்ள நிறைய சாப்பிட்டதுல தொண்டையில மாட்டிக்கமா. நல்ல வியடா சவுண்ட் எல்லாம் இருப்பான். எனக்கு எதுவும் இல்லல, நீ வந்து ஓகே தானே அப்படின்னு அவ கேக்குறா. நெக்ஸ்ட் சீன்ல நம்ம டென்னிஸ் கூட அவ நல்லாவே ஓட்டிக்கிறா. நம்ம டென்னிஸ்க்கும் நல்லாவே அவளை பத்தி புரிஞ்சிருக்கு. அதனாலயே அவளோட பாஸ்ட பத்தி எல்லாம் ஆளு கேட்கவே இல்ல. இடத்துல முன்ன இருந்ததை விட இப்போ நல்லாவே அவ ஒட்டிக்கிறா நம்ம டென்னிஸ் கூட. டென்னிஸ்க்கு ஹெல்ப் பண்றது, டென்னிஸ்க்கு ஒரு உதவியா இருக்கிறது தான் அவளோட வேலையாவே இருக்கு. அங்க டென்னிஸும் ஃபைனலி அந்த ரெஸ்டாரண்ட்டை ஓபன் பண்ணிடுறான். நம்ம டென்னிஸ்கா அவ்வளவு சந்தோஷம். அவ்வளவுதான் நான் ஓபன் பண்ணிட்டேன் இப்படின்னு அவன் கத்துறான். அங்க அட்டிலியர் கிட்ட சொல்றான், இதான் இங்க போஸ்டர் கேர்லா இருக்க போற, அதுக்கு நீ ரெடியா? அவ ஓகேன்னு சொல்றான். எனக்கு தெரியல இவளால அதை பண்ண முடியுமான்னு. அவ மோட்டிவேட்டடா இருக்கா. அதே மாதிரி அவங்களோட ஃபர்ஸ்ட் நாள் அங்க ஆரம்பிக்குது. அங்க யாரோ ஒருத்தங்க வராங்க. அங்க நைட் மாதிரி ஒருத்தன் ஃபுல் ஆர்மடா வந்திருக்கான். அதை பார்த்து நம்ம ஆளு ரொம்ப ஆச்சரியமா வரான். இவனோட புக்ல பேஜ் 68 ஒரு விஷயம் போட்டிருக்கோம். சில பல கஸ்டமர் அவங்களுக்குன்னு சில பல பவுண்டரியை வச்சிருப்பாங்க. அதனால நீ வந்து அவங்கள மதிக்கணும் இப்படின்னு போட்டிருக்குமா. இதனாலேயே நம்ம ஹீரோ அங்க உட்கார சொல்றான். அட்டிலியர் நீ அவருக்கு தண்ணியை சர்வ் பண்ணு. நீ என்ன ஆர்டர் பண்ண போற? என்ன ரைஸா நூடுல்ஸா? எல்லாமே எனக்கு கை வந்து கலை. அதனால சொல்லு என்ன உனக்கு வேணும் அப்படின்னு ஆளு வெறியா இருக்காரு. என்னதான் ஆர்டர் பண்ண போறான்னு அங்க ரைஸையும் கிறிஸ்டல் யூமிபுஷின்னு ஒரு டிஷ்ஷா ஒரு ஆர்டர் பண்றாரு. வேற ஏதாச்சும்? வேற எதுவும் இல்ல. அப்பனா நீங்க ஒரு லைட் ஈட்டரா? நான் உங்ககிட்ட காசு இல்லையா? உனக்கு வித்ரா கசுடன் அந்த டிஷ் வந்து பிடிக்குமா? பிடிக்கும். போனா என்ன உனக்கு நான் அதையே மேக் பண்றேன். அட இருங்க எனக்கு ஒன்னும் அது வேணாம், என்கிட்ட போதுமான அளவுக்கு காசு இல்ல. இந்த வாய்ஸும் பொண்ணு வாய்ஸ்ல வருமா? என்ன நீங்க சொல்றீங்க? இந்த மாதிரி நான் வந்து உங்களை அப்படியே போக விட்டுற முடியுமா? கஸ்டமரா இருந்துட்டு டர்ட்டியான மீல சாப்பிட நான் விட மாட்டேன். அடே இரு, உன்னோட வாய்ஸே இப்பதான் நான் நோட் பண்ணேன். இது ஏன் ஒரு பொண்ணு வாய்ஸ் மாதிரி இருக்கு? அப்புறம் தான் தெரிய வருது அது ஒரு பொண்ணு தான். அதாவது இவளோட பாட்டியில இவ ஒரு பொண்ணா இருந்தனால இவ ரொம்ப வீக் அப்படின்னு சொல்லி இவளை தூக்கிட்டாங்க அந்த பாட்டியை விட்டு. இப்பதான் எனக்கு விஷயமே புரியுது. ஆமா இந்த மாதிரி ஜெண்டருக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம்? என்னோட ஸ்கில்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி என்னோட லெவல் அந்த அளவுக்கு ஹையா இல்லைனாலும் ஓரளவுக்கு போதுமான அளவுக்கு இருக்கு. என்னோட லெவலும் 23. இந்த ஜாபுக்கு இது ஏத்த லெவல் தான். நான் அவங்க அப்படி சொல்லல. நான் ஒரு பொண்ணுல ஒரு பொண்ணு ஸ்வாட்ச்மேனா இருந்தா அது பிரச்சனையை தான் கொடுக்கும்னு சொல்லி தூக்கிட்டாங்க என்ன. நான் கூட கேள்விப்பட்டேன் தெரியுமா, இந்த சில்வர் விங் பேட்டலியனோட வைஸ் கேப்டன் அவங்களே ஒரு லேடி ஸ்வாட்ச்மேனா. நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவங்க உண்மையிலேயே அவசரமான ஸ்வாட்ச்மேனா. என்னன்னா எப்பயுமே எல்லா ஃபைட்லயும் அவங்களோட ஃபர்ஸ்ட் அட்டாக் இது வந்து ஒரு பயங்கரமான கிரிட்டிக்கல் ஹிட்டா இருக்குமா. அவங்க வந்து உண்மையிலேயே ஆசம் இல்ல. ஆமா ஆமா அவ வந்து எப்பயுமே பிரச்சனையை தான் கொடுப்பா. ஆமா ஏதாச்சும் சொன்னீங்களா? இல்ல எதுவும் இல்ல. அங்க அதனால தான் நான் வந்து என்னோட ஜெண்டரை மறைக்கிற மாதிரி இருக்கு தெரியுமா. பேசாம யாரு வந்து ஒரு பார்ட்டில என்னை ஏத்துப்பா? அந்த மாதிரி பார்ட்டி எனக்கு கிடைக்கல. அதனாலயே என்கிட்ட காசும் இல்ல. நான் பஞ்சத்துல இருக்கேன். அட என்னம்மா நீ இந்தா இத சாப்பிடு. என்கிட்ட காசு இல்லைங்க. அதெல்லாம் இருக்கட்டும் சாப்பிடு. அப்புறமா நீ காசை கொண்டு வா, அதுவே போதும். ஆஹா என்ன ருசியா இருக்கு. இந்த மாதிரி ஒரு விஷயத்த நான் சாப்பிட்டதே இல்ல. என்ன இந்த அளவுக்கு பயங்கர ருசியா இருக்கு. இதனாலேயே அந்த பவுலியாவை காலி பண்ணிடுறா. அங்க பவுல்ல ஒரு இது மிஞ்சல. நான் நம்புறேன் இந்த மாதிரி நீ எனக்கு ஒரு ரெகுலரான கஸ்டமரா இருப்பேன்னு. சொன்னா அவங்களோட சாப்பாடுக்கு நான் அடிமை ஆயிட்டுனே சொல்லலாம். அந்த அளவுக்கு ரொம்ப ருசியா இருக்கு. ஆனா பாட்டியை நான் ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணும், அதுக்கப்புறம் தான் எனக்கு காசு வந்து கிடைக்கும். கவலைப்படாத, என்னோட கஸ்டமர்ஸ் கிட்ட நான் வந்து
வந்து கேட்டு பாக்குறேன், ஏதாச்சும் பொண்ணு சோச்சமான அவங்க ஏத்துப்பாங்களான்னு. கண்டிப்பா யாராச்சும் ஒருத்தங்க கிடைப்பாங்க. அப்படியா, ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் சில பல கஸ்டமர்ஸ் வராங்க. அங்க இருக்கிற ஒரு பையனும் சொல்றான், ஃப்ரைட் ரைஸ் என்ன இந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கு, இது அந்த அளவுக்கு ருசியா இருக்கு, விட்டா நான் இங்கே அழுதுருவேன் போல. ஆமா ஆமா, இந்த பாஸ்தாவும் வேற லெவல்ல இருக்கு, இதுக்காக தினமும் சாகலாம் போல. அதே மாதிரி இங்க ரொம்ப அழகான இந்த சின்ன பொண்ணு நம்மளுக்கு சர்வ் பண்றா. ஃபுட்டு என்ன டேஸ்டியா, உண்மையிலே நல்லா இருக்கு, பிடிச்சிருக்கா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு கேக்குறதுக்கு. அதே மாதிரி ஹே உன்னை கேட்டியா, உன்னை அவங்க ரொம்ப அழகா இருக்குன்னு சொன்னாங்க. நான் அவளைக்கும் அவ கண்டுக்கல, ஏன்னா பழைய விஷயத்தெல்லாம் அவ்வளவு சீக்கிரத்தெல்லாம் மறக்க முடியுமா, அதனாலேயே மத்தவங்களுக்கு வேலையை ஒண்டி அவ செய்யறான். அங்க வேற இதுக்கப்புறம் டஞ்சனுக்கு போகணும். இங்க இருந்து மீல சாப்பிட்டு போனா இன்னமும் தெம்பா இருப்போம்னு நினைக்கிறேன். அட அப்படியா, அப்பனா யாராச்சும் ஸ்வாட்ச்மேன் உங்களுக்கு தேவையா? அப்படி தேவைன்னா நீங்க சொல்லுங்க, ஒரு பொண்ணு ஸ்வாட்ச்மேன் இருக்கா, வந்து பாட்டியை தேரா, உங்களுக்கு எந்த விதமான இஷ்யூவும் இல்லைன்னா உங்க கூட வரலாமா? பண்ணா இருக்கும் அவ இந்தா, கண்டிப்பா அதுல பிரச்சனையே இல்ல. உங்களுக்கு அவளுக்கும் இதுல பிரச்சனை இல்லைன்னா கண்டிப்பா எங்க கூட வரலாம். சுத்தமா எதிர்பார்க்கல, அதுக்குள்ளேயே நான் அவளுக்காக கண்டுபிடிப்பேன். இந்த விஷயத்த சொல்ல அவ ரொம்ப சந்தோஷப்படுறா. அதுக்குள்ளேயே நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்களா, ரொம்ப நன்றி. உங்களுக்கு நான் எப்படி கிராட்டிடியூட காட்டுறது, என்னோட ஃபர்ஸ்ட் பேமெண்ட் வட்டும் அதுக்கப்புறம் அது வழியாவே நான் காட்டுறேன். ஹேய் சுத்தமா எதிர்பார்க்கல, அதுக்குள்ள உனக்கு பாட்டியை கண்டுபிடிப்பேன். அதே மாதிரி ஒரு பாட்டியை நீ தேர்ந்தெடுக்கும் போது கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருக்கணும். அதை பத்திலாம் நீங்க கவலைப்படாதீங்க, நான் வந்து பாத்துக்கிறேன். அங்க சாப்பாடையும் சாப்பிட்றா. இது வந்து ரொம்ப நல்லா இருக்கு பாஸ், நான் வந்து கண்டிப்பா உங்களுக்கு ரீபே பண்ணதா போறேன். அட என்னம்மா நீ இந்த மாதிரி சாப்பிடும் போது பேசக்கூடாது உனக்கு தெரியாதா? அதுக்கப்புறம் அங்க இதே மாதிரி ஏகப்பட்ட கஸ்டமர்ஸ் வராங்க. அங்க கஸ்டமர்ஸுக்கு ரொம்ப ஃபுட்டும் பிடிச்சு போகுது. ஒரு 2 பேரும் அங்க ஒரு டஞ்சனை பத்தின ஒரு விஷயத்த பத்தி தான் பேசுறாங்க. ஃபீமேல் அட்வென்ச்சரரை டஞ்சனுக்கு ரொம்ப அடியில கொண்டு போயிட்டு அங்க அவ கூட ஏகப்பட்ட விஷயங்களை பண்ணிட்டு அவங்க வெளியில வருவாங்களாம். அதுக்கப்புறம் என்ன, அந்த பொண்ணை அவங்க கண்டுக்க கூட மாட்டாங்க. ஃபீமேல் அட்வென்ச்சரர் தன்னாலதான் வர மாதிரி இருக்கும். அந்த பாட்டியை பத்தி கேட்டா அந்த பாட்டி வந்து இந்த மாதிரி தான் ஒரு டஞ்சன்லயும் பண்ணுமா, வேற ஒரு டவுனுக்கு ஓடி போயிடுமா. ஸ்பெஷலா நம்ம வந்து இதுக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். கேக்குற நம்ம ஹீரோக்கு கொஞ்சம் பயமாவுது. இப்பதான் ஒரு பாட்டியை அவன் சஜஸ்ட் பண்ணா, அதனாலேயே அவனுக்கு தோந்து இல்ல அவங்க வந்து அப்படி இருப்பாங்களோ. அப்புறம் அந்த பொண்ணு அவளை பத்தி சொல்றா, என்னோட பேரு ஹென்ரிட்டா, ஒரு ஸ்வாட்ச் உமனு, உங்களுக்கு உதவியா இருப்பேன். அப்படியா ஹென்ரிட்டா, உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். அப்புறம் டஞ்சனை நோக்கி போகும்போதே அவங்க சொல்றாங்க, நம்ம வந்து டஞ்சனுக்குள்ளதான் போக போறோம், ஏன்னா நம்ம சில பல கோஸ்ட முடிக்கணும், அதாவது கேதர் பண்ணோம், அவ்வளவுதான். நம்ம எதுக்காக அங்க போறோம் அதை வந்து நீங்க தெளிவா சொல்ல முடியுமா? உள்ள போலாம், அதுக்கப்புறம் நான் உனக்கு சொல்றேன். அவளால அவளுக்கும் கேட்க முடியல, இதுதான் அவளோட ஃபர்ஸ்ட் டைம்ல. சும்மா நோயின்னு கேட்டா அது அவங்களுக்கு தொல்லையா இருக்கும்ல, அதனால நான் அவங்க என்ன சொல்றாங்களோ அதையே நான் பண்ணா நல்ல விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் உள்ள போறாங்க. அங்க உள்ளேயும் பயங்கரமா அவ தாக்குறா. பரவாயில்ல ஹென்ரிட்டா, உங்களுக்கு நிறையவே திறமை இருக்கு, வாங்கல நம்ம ஏன் இன்னமும் உள்ள போக கூடாது? கண்டிப்பா, நான் இது வரைக்கும் மத்தவங்க என்ன பாராட்டி பார்த்ததே இல்ல, எல்லாருமே ரொம்ப வீக்குன்னு சொல்லுவாங்க, அதுக்கு மெயின் காரணம் நான் வந்து உமனா இருக்கேன். ஆனா இந்த பாட்டி கூட அவளுக்கும் அப்படி நடக்காதுன்னு நினைக்கிறேன். நான் இவங்களுக்காக என்னோட பெஸ்ட் கொடுக்கணும். ஆனா அங்க என்னன்னு தெரியல, அவங்களோட மூஞ்சே ஒரு மாதிரி சரியில்லை. உள்ள அவங்க போறாங்க, நிறையவே மாஸ்டர்ஸ் வரமா, அதை நம்ம ஹென்ரிட்டா தான் எல்லாத்தையுமே அழிக்கிறான். ஆமா, இதே மாதிரி நம்ம எவ்வளவு தூரம் போகணும், ஏன்னா நம்ம போயினே இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இன்னும் கொஞ்சம் தான் நம்ம வந்து கிட்ட வந்தாச்சு, அவ்வளவுதான் நம்ம வந்தாச்சு. அந்த இடத்துல ஏகப்பட்ட கிறிஸ்டல்ஸ் இருக்கு. இன்னொரு பேரும் இருக்கு, அதுதான் மெமரி கிறிஸ்டல். இதான் நம்ம கலெக்ட் பண்றதுக்கு வந்திருக்கோம். இப்பதான் எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. ஏய் நீ வந்து ஏன் அவளுக்கு ஒரு ரெக்கவரி மேஜிக்க போடக்கூடாது? கண்டிப்பா நீ சொல்லிட்டல, போட்டுட்டா போச்சு, நான் மன்னிச்சிருங்க, நான் வந்து உங்களுக்கு சுமையா இருக்கணும். அவரு ரெக்கவரி மேஜிக்க போடுவாருன்னு பார்த்தா பயங்கரமா ஷாக் கொடுக்கறாரு. அங்க ஸ்வாட் எடுக்க போறாளா, ஆனா பயங்கரமா எத்துன்னு ஏத்துறாங்க. ஆமா, ஏன் நீங்க இப்படி பண்றீங்க? எதிர்பார்த்த மாதிரியே இவ ஒரு முட்டாளா தான் இருக்கா, ஒரு முட்டாளா இங்க வந்து மாட்டிக்கினா. இந்த பொண்ணை வச்சு இந்த இடத்துல நல்ல மெமரியை நம்மளால உருவாக்க முடியும்னு நினைக்கிறேன். இவளை பாரு, இவளை பார்க்கும் போது ரொம்ப டெலிஷியஸா எனக்கு தெரியுது. இல்ல எப்படி அப்படியே விட முடியும்? இந்த பொண்ணு ஸ்வாட்ச்மேன்னாலே முட்டாள் தான், அந்த அளவுக்கு அறிவு இருக்காது. அதனால இவளை வச்சு நம்ம ஜாலியா என்ஜாய் பண்ண வேண்டியதான். கவலைப்படாதம்மா, உன்னோட பாடியை வச்சு என்ஜாய் பண்ணிட்டு காலையில உன்னை அப்படியே நாங்க விட்டு போயிடுறோம். அதுக்கப்புறம் லக் இருந்தா யாராச்சும் உன்னை ரெஸ்கியூ பண்றதுக்கு வர வாய்ப்பு இருக்கு. இல்ல நீங்க வந்து அப்படி பண்ணாதீங்க, தயவு செஞ்சு அப்படி பண்ணாதீங்க. எவ்வளவோ அவ கத்துறா, ஆனா அங்க சவுண்ட் ஒண்டி தான் கேக்குதுன்னு தவிர யாருமே அங்க வர மாதிரியே இல்ல. கத்துமா கத்து, இடத்துக்கு யாருமே வரப்போது இல்ல. ஆனா அதுக்குள்ள யாரோ ஒருத்தங்க வர சவுண்ட் கேட்கும். அட என்ன, வேற ஏதாச்சும் பாட்டி இந்த இடத்துக்கு வந்தா என்ன, அப்படின்னா ஆபத்தாச்சு. ஆனா திடீர்னு எவனோ ஒருத்தன் வந்து பயங்கரமா அவங்கள பறக்க விடுறான். பர்சனோட முகத்துல ஏதோ ஒரு மாஸ்க் இருக்கு, நம்மளுக்கு பார்த்தாலே தெரியுது அது வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோ தான். ஹீரோ பார்த்து அவங்க பயந்து போறாங்க. என்ன இவன் கையில பாருங்க ஏதோ ஒரு விதமான கிச்சன் நைஃப் இருக்கு, இந்த இடத்துல யார் இருப்பா? இல்ல இது ஒரு மாஸ்டரோ? ஹேய் சீக்கிரமா அவனை அனலைஸ் பண்ணி பாரு, ஏதாச்சும் வீக்னஸ் தெரியுதான் செக் பண்ணு. அங்க செக் பண்ணி பாக்குறான், ஆனா எதுவுமே அங்க ஒர்க் ஆகல. ஓ பாஸ், அதோட லெவல் நம்மள விடவும் அதிகம்னு நினைக்கிறேன். இதனால அவங்களுக்கு என்ன பண்ணும் தெரியல. அவரு பயங்கரமா ஒரே ஒரு அடிதான் அடிக்கிறாரு, இதுக்கே அவன் பறந்து போய் விட்டான். அங்க மத்தவங்களுக்கும் பயமாயி ஓட ஆரம்பிப்பாங்களா, ஆனா எல்லாரையுமே அவன் பறக்க விட்டுறான். ஆமா, இவரு யாரு? இவரை பார்க்கும்போது டெய்லி ஒரு ஸ்கில்டான செஃப் மாதிரி தெரியுது. என்னோட பாஸ் வந்து அப்பயே சொன்னாரு இந்த மாதிரி நான் ஜாக்கிரதையா இருக்கணும்னு. நான் என்னன்னு தெரியல,
இதெல்லாம் கனவு மாதிரியும் எனக்கு ஃபீல் ஆகுது. அங்க மயங்கி போயிடா. எழுந்து பார்க்கும்போது இல்ல இருந்திருக்கா. இப்படி எல்லாம் தான் ஆச்சு அப்படின்னு அவ நம்ம செஃப் கிட்டயும் சொல்ல இருக்கா. இல்ல கிட்ட அவங்கள பத்தி கேட்கும் போது அப்புறம் தான் எனக்கு தெரிய வந்தது எல்லாருமே குற்றவாளியா முன்னாடியே நிறையவே விஷயங்களை பண்ணிருக்காங்களாம். அந்த மிஸ்டீரியஸான ஆளு உண்டி அங்க வரலனா அவ்வளவுதான். இங்க எந்த பண்ணான்னு கேட்டா டவுட் தான். என்ன மன்னிச்சிரு, என் மேலேயும் தப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். அவங்கள பத்தி ரிசர்ச்சே பண்ணாம நானும் அப்படியே விட்டுட்டேன். இல்ல அப்படி இல்ல, நீங்க வந்து வெறுமா எனக்காக பார்ட்டியை ஃபைண்ட் அவுட் பண்ணீங்க அவ்வளவுதான். அதனால நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க. உங்க மேல எதுவும் தப்பு இல்ல. அவளுக்கு பசி எடுக்குமா இதனால அவரு கேக்குறாரு. ஏதாச்சும் வேணுமா சாப்பிட? என்னவா இருந்தாலும் கேளு. என்கிட்ட காசு ஒன்னும் இல்லங்க. பரவாயில்ல, உனக்கு என்ன வேணுமோ கேளு, நீ கேட்கலாம். விலை உயர்ந்த டிஷ்ஷாவை கேட்கறா. என்ன நீ அதுக்குள்ள விலை உயர்ந்ததுக்கு போற? நான் சும்மா கேட்கணுமே கேட்டேன் அவ்வளவுதான். பரவாயில்ல, நீ ஆர்டர் பண்ணிட்ட, அதனால நீ தாராளமா அதை சாப்பிடலாம். அவரு செய்ய ஆரம்பிக்கிறாரு. அந்த 2 பொண்ணுங்களும் அங்க வராங்க. கோச்சிக்கலனா இவங்களுக்கு தண்ணியை கொடுக்க முடியுமா? பரவாயில்ல. அது சரி செஃப், நேத்து வந்து எதுக்கு 2 நாளா கடையை மூடி வச்சிருந்தீங்க? அதுவா ஒரு முக்கியமான வேலை, அதுதான், வேற எதுவும் இல்ல. அவரு செஞ்சு கொடுக்கறாரு, அது ரொம்ப ருசியா இருக்கு. அப்புறம் அவ நல்லா நோட்டீஸே பண்றா. நேத்து ஒரு மர்மமான நபர் யாரோ ஒருத்தங்க காப்பாத்திருப்பாங்களே, இவரை பார்க்கும்போது அவரை பார்க்கற ஒரு ஃபீல் வரும். கேப்டன், நீங்க வந்து கேக்குறீங்க தானே, ஆனா அவரு பாட்டுன்னு அவரோட வேலையை அங்க செஞ்சுன்னு இருக்காரு. அங்க சோசரி ராமின்னு ஒரு விஷயத்த ஆர்டர் பண்றா. உன்னோட ஜெண்டரை நீ ஹைட் பண்ணி வைக்கிறது நல்ல விஷயமா இருக்கும். அப்பனா என்ன, நீங்க நான் சொன்னது எல்லாத்தையுமே கேட்டுன்னு தானே இருந்தீங்க. இப்ப அது ஒன்றும் முக்கியம் இல்ல. நீ வந்து நீ யாரு? என்னது நானா இருக்கணுமா? நீ கேட்ட ராமின் வந்து ரெடி. ஒரே ஒரு நிமிஷம் போயிட்டு அவளோட ஆர்மஸ் எல்லாம் அவ கைட்டுறா. மக்கள் வந்து எப்பயுமே தோல்வி அடைஞ்சிட்டா அவங்க இந்த தோல்விக்கு ரொம்ப பயப்படுவாங்க. அதனால அவங்க யாருன்னே அவங்கள பத்தி அவங்க மந்தே போயிடுவாங்க. அதனால நானா இருக்க போறேன். இது உண்மையிலேயே உங்களுக்கு நல்லா சூட் ஆகுது. ரொம்ப நன்றி அட்டிலியர். இதுக்கப்புறம் அவங்க பயங்கரமா சாப்பிட்றா. ஐயோ, இதோட ருசியை அடிச்சுக்கவே முடியாது, அந்த அளவுக்கு ரொம்ப ருசியா இருக்கு. என்னதான் நீங்க செஃப் ஆயிருந்தாலும் உங்களோட அந்த வார்த்தை அது வந்து என்னோட இதயத்தையே டச் ஆச்சு தெரியுமா? உங்களோட வார்த்தைக்கு தனியான பவரே இருக்கு போல. சரி, அதை விட இந்த மாதிரி ஒரு மீல் அப்பயும் நீ இங்க வர போனா என்ன, உன்னோட பாட்டியை நீ இன்னமும் ஃபைண்ட் அவுட் பண்ணல? ஆமா அப்படின்னு சொல்லலாம். கேக்குறேன், நம்மாலா அங்க பயங்கரமா கத்த ஆரம்பிச்சாராம். போனா நீ என்ன பண்ண இருக்க, ஃபைண்ட் அவுட் பண்ற வழியை பாரு. இதே மாதிரி போச்சுன்னா எப்போ நீ எனக்கான இதெல்லாம் பே பண்ணுவ? அதனால ஒரு ஜாபை ஃபைண்ட் அவுட் பண்ணு, சீக்கிரமா ஒரேடியா எனக்கு பே பண்ணு. என்னது ஒரேடியாவா? ஆமா ஒரேடியா. அப்படி இவங்க பேசும்போதே அங்க இன்னொருத்தனும் வரான். அவன் ரொம்ப ஹேண்ட்ஸமாவும் இருக்கான். நம்ம டென்னிஸுக்கு என்ன டவுட்னா, அவன் ஒரு பையனா இல்ல பொண்ணா அப்படின்னு தான் டவுட். இடத்துல மெனுவையே அவன் ஊத்து பாக்குறான். உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க, எல்லாமே இந்த இடத்துல ரொம்ப டேஸ்டியா இருக்கும். டென்னிஸும் கச்சுடாவை பத்தி சொல்றான். இல்ல ஃப்ரைடு ஃபுட் எல்லாம் எனக்கு வேணாம். ஆனா பாஸ்தாவை ஏன் நீங்க டேஸ்ட் பண்ணக்கூடாது? அதுவும் நல்லா இருக்கும். வியன ஃபுட்டும் வேணாம். இதே மாதிரி ஏகப்பட்ட ஃபுட் அவன் சொல்றான். ஆனா எதுவுமே வேணான்னு சொல்ல டென்னிஸ் பயங்கரமா கத்துறான். ஹேய், உனக்கு என்னதான் வேணும்? கம்மன் இருங்க, இந்த மாதிரிலாம் நீங்க கத்தக்கூடாது. அந்த இடத்துக்கு நம்ம அட்டிலியரும் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட சொல்றான். அவ கியூட்டா சொன்னனாலேயே அவன் ஒத்துக்கிறான். அதையும் ஆளு சும்மா சீனா செஞ்சு கொடுக்க அது அவனுக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுது. ஏன்னா அந்த அளவுக்கு அது ருசியா இருக்கு. உன்னை பார்க்கும் போதே தெரியுது நீ வந்து ஏதாச்சும் சொல்ல ஆசைப்படுறியா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஆனா நீங்க எவ்வளவு கேட்கறனால நான் சொல்றேன். என் பக்கத்துல இருக்க ஒருத்தங்களோட லெவலும் ரொம்ப கீழே இருக்கு. மாதிரி உங்களோட கான்சியஸ்னஸும் சொல்லவே தேவையில்ல. இதனால ஆளுக்கும் புரியுது இவன் என்னதான் சொல்ல ட்ரை பண்றான்னு. அந்த இடத்துல ஹென்ரிட்டா கிட்ட இந்த பார்ட்டியை வச்சு இன்னமும் ஏர்ன் பண்ண சொல்றான். அதே மாதிரி போச்சுன்னா அவ்வளவுதான், நீ அடித்தளத்துக்கு போயிடுவேன். நீங்க சில டைம்லாம் ரொம்ப ரூடா இருக்கீங்க தெரியுமா? ஆனா அவன் நிறுத்தாம இன்னமும் அங்க சொல்லிங்கனே போறான். இருக்கிற அட்வென்ச்சர்ஸ் அவங்களாம் சரியில்ல. அட்வென்ச்சர் பண்ணணும், காசை சம்பாதிக்கணும், ஒரு அட்வான்ஸ்டான பார்ட்டியா மாறணும் அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க. இதெல்லாம் என்ன சரிதானா? சமான விஷயத்தெல்லாம் அவங்க பார்க்கணும். அதுதானே அட்வென்ச்சரரு. ஹீரோவும் கரெக்ட்னு சொல்ல ஹீரோவை பார்த்து அவன் சொல்றான், உங்களை பார்க்கும் போதே தெரியுது உங்களையும் பார்ட்டியை விட்டு தூக்கிட்டாங்க அதுதானே? கேட்டோனே அவன் ஹென்ரிட்டா கிட்ட கேட்கிறான், எங்களோட கடையில இருந்து பேராமௌண்ட் மாதிரி ஏதாச்சும் விஷயம் உனக்கு தெரியவதா? இடத்துல அப்படியெல்லாம் ஒன்னும் இல்லைன்னு அவன் சொல்றான். இன்னும் ஆளு நித்தாம அந்த அட்வென்ச்சரிங் விஷயத்த பத்தியே சொல்ல இருக்கான். கண்டிப்பா இந்த உலகத்திலேயே ஒரு பெஸ்டான அட்வென்ச்சரரா நான் மாறுவேன். அதுக்கப்புறம் கிரேட் மேஜ் சில்வர் விங் அந்த பார்ட்டியோட என்னால சேர முடியும். சொல்றது எல்லாமே கரெக்ட் தான். ஆனா அட்வென்ச்சரஸ் உண்மையை சொன்னா பார்ட்டி இல்லாம ஒண்ணுமே இல்ல. உண்மையை சொன்னா வீக்கான பார்ட்டியில இருக்க பிடிக்கல. ஆனா ஏதோ ஒண்ணு, ஃபுட்டுக்கு ரொம்ப நன்றி, இந்தாங்க சேஞ்ச் எல்லாம் ஒன்னும் எனக்கு வேணாம். இப்ப நெக்ஸ்ட் டைம் வரும்போது ஷிம்பாலான அந்த ஃப்ரைட் ரைஸ் அதையும் நான் டேஸ்ட் பண்ணணும். இதுலயே அவங்களுக்கு புரியுது அந்த ஃப்ரைட் ரைஸ் அது அவனுக்கு அவ்வளவு பிடிச்சிருக்குன்னு. எத்தனாலும் அவன் சொன்ன மாதிரியே அங்க வந்திருக்கான். ஒரு வாட்டி ஏதோ நைட் ஃபாக்னு ஏதோ ஒரு பார்ட்டியில அவன் ஜாயின் பண்ணிருக்கான். அதை பத்தி அவன் பேசின்னு இருக்கான். இந்த மாதிரி அந்த பார்ட்டியில இருக்க ஆளுங்க அவங்க வந்து என்னோட பொட்டன்ஷியலை பார்த்தாங்க. அவளுக்கு என்னோட ஃபியூச்சரை பத்தி தெரிஞ்சிருக்கு போல. அதனால நான் இருந்தே ஆகணும்னு சொன்னாங்க. பரவாயில்ல, உங்களோட லெவலை மேட்ச் பண்ற மாதிரி ஒரு பார்ட்டினா உண்மையிலேயே நல்ல விஷயம் தான். ஆளுக்கு இன்னமும் அந்த சில்வர் விங் பார்ட்டியை ஜாயின் பண்ணணும் தான் ரொம்ப ஆசையா இருக்கு. அப்படி நான் ஜாயின் பண்ண என்னோட பேரை அவங்க எப்படி கூப்பிடுவாங்க? என்னோட பேரை மாசா அவங்க சொல்லுவாங்கல்ல. நம்ம ஹீரோ யோசிக்கிறது ஏதோ லெஜெண்டரி ஃப்ரைட் ரைஸ் அப்படின்னு தான் அவனோட பேரை யோசிக்கிறான். அவனுக்கு ஃப்ரைட் ரைஸ் மேல அந்த அளவுக்கு ஆர்வம் ரொம்ப அதிகமா இருக்கு. சைடு அவனுக்கான பொட்டன்ஷியல் இருக்கு. கண்டிப்பா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் இவனும் ஒரு பெரிய அட்வென்ச்சரரா வருவான். அதுக்கப்புறம் தான் அங்க விவியர் இன்னொரு விஷயத்தையும் அவங்க சொல்றான். அங்க வந்து 5th லேயரா இருக்கிற அந்த லேயருக்கு போலான்னு இருக்கும்.
இருக்கும். அது அங்கேயா? ஆமா, அங்கதான் ஏதோ அல்கெமியோட பொருளை கேதர் பண்ணுமா. கேட்கறான், அவன் ஷாக் ஆகுறான். ஏன்னா இவனோட லெவல் அது ஸ்கேன் பண்ணி பார்த்தா கிட்டத்தட்ட 17 ஏதோ தான் இருக்கு. ஜஸ்ட் ரொம்ப டீப்பா போகணும்னா அவங்களோட லெவல் 30க்கும் மேல இருக்கணும். அடியில போறது உங்களுக்கு ஆபத்து இல்லையா? கொல்லப்படாதீங்க, எங்களோட ஸ்குவாடு அவங்க வந்து சப்போர்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் இன்னமும் ஆளை யோசிக்கிறது என்னன்னா, நிறையவே அட்வான்ஸான ஸ்கில்ஸ் எல்லாம் அக்யூர் பண்ண அப்படின்னு சொன்னான். எப்படி பார்த்தாலும் அவன் வந்து ஒரு ஸ்கில்லை பயன்படுத்த முடியுதுன்னா லெவலும் அங்க அதிகமாகும். ஆனா இவன் என்ன சொன்னா, இந்த மாதிரி ஏகப்பட்ட ஸ்கில்ஸை நான் அக்யூர் பண்ண அப்படின்னு சொன்னான். ஆனா இவனோட லெவல் அதுபடி பார்த்தா ரொம்ப கம்மி தான். ஏஜுக்கு அதிகமா இருந்தாலும் உள்ள போறது ரொம்ப ஆபத்தான விஷயம். இதனோட லெவலை வச்சு நான் உழைக்கும் அந்த விவியர் அந்த பையன் வந்து கவலைப்பட வேணாம்னு சொல்றான். அந்த ஸ்குவாடு வந்து எலைட்டான ஸ்குவாடா, அங்க சாப்பிட்டதுக்கு அவன் காசையும் குத்துட்டு போறான். நான் திரும்பவும் கண்டிப்பா வருவேன் சாப்பிட அவன் சொல்லிட்டு போறான். இன்னமும் நம்ம ஹீரோக்கு அங்க கவலையா தான் இருக்கு, வந்து சரியா இருப்பானா இல்லையான்னு. அந்த இடத்துல அடிலியரும் சொல்றான், நீங்க கவலைப்படாதீங்க, நம்ம வேண்டிக்கலாம், அவன் வந்து சேஃபா இருப்பான்னு. இப்படி இவங்க பேசும்போதே பின்னாடி 2 பேரும் பேசிக்கினே போறாங்க. அவருக்கு உண்மையிலேயே தில்லு தான். ஏன்னா 5th லேயருக்கே அவங்க போயிட்டாங்கல்ல. தெரிஞ்ச கேப்டன் ஏதோ ஒரு வித்தியாசமான விஷயத்த கீழே பண்ண போறான்னு நினைக்கிறேன். அதுவும் ரிச்சுவலை பத்திலாம் அவங்க பேசுறாங்க. இது கேட்டோடனே நம்ம ஹீரோக்கு புரியுது ஏதோ ஒரு விஷயம் அங்க சரியில்லைன்னு. யாரா நீ? உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும்? ஏமலே நீ கைய வைக்கிற? அடுத்த செகண்டே விடாம பயங்கரமா தாக்கிறான். கிளியர், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, அங்க கேர்ஃபுல்லா இருக்க அவ சொல்றா. இதுக்கு நம்ம ஹீரோவும் ஒத்துக்கிறான். அந்த சைடு அங்க ஏதோ ஒரு பயங்கரமான விஷயத்த அவங்க பண்ண போறாங்கன்னு சொல்லியிருப்பாங்களே. அங்க பயங்கரமா நம்ம விவியர் ஓடின்னு இருக்கான். அவங்க நம்ம விவியருக்கு என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, உன்னோட டெஸ்ட் தான், நீ வந்து இதை பாஸ் பண்ணணும். ஆளும் வசமா மாட்டிக்கிறான், எப்படியாச்சும் இதை பாஸ் பண்ணணும்னு சொல்லி 3வது ஃப்ளோருக்காச்சும் அட்லீஸ்ட் போய் அவனும் நாங்க ஓடிக்கினே இருக்கான். அப்படி ஓடும் போதே அங்க இருக்கிற வாயின்ஸ் அவனோட காலில் மாட்டிக்குது. சம மாட்டிக்கிறனால அவனால ஓடவும் முடியல. நான் என்ன பண்றது, என்னோட மூளையே பிளாங்கா இருக்கு. நான் வந்து நிறையவே புக்ஸ் எல்லாம் படிச்சிருக்கேன், இவன் அதை மெமரைஸும் பண்ணியிருக்கேன். அப்படி இருக்கும் போது ஏன் அப்படி ஆகுது? அதே மாதிரி போச்சுன்னா அதுங்க வந்து அப்படியே பிரிச்சு மேய்ஞ்சு கொள்ள ஆரம்பிச்சிருங்க. என்ன பண்றது? அங்க ஒரு கட்டத்துல அதுங்களும் வர சவுண்டு கேட்குமா, திடீர்னு யாரோ ஒருத்தங்க அங்க காப்பாத்துறாங்க. அங்க கம்முனர்னு சொல்ல அந்த மாஸ்டர்ஸ் அவங்க போகுது. அந்த இடத்துல காப்பாத்துனதோ ஒரு பொண்ணு தான். நானும் இதே மாதிரி தான் ஒரு பாட்டி கூட வந்தேன், ஆனா அவங்க அப்படியே விட்டாங்களா. இங்க வசமா மாட்டிக்கினேன், என்னால வெளியிலயும் போக முடியல, இங்கேயே நான் மாட்டிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. யாருமே ஹெல்ப் பண்ணவும் வரல தெரியுமா. முக்கியமா என்னால எல்லாருக்குமே பிரச்சனை தான் வந்திருக்கு. ஒரு வகையில எனக்கும் அந்த மாதிரியே சொல்லலாம். நானும் இப்போ அதே நிலைமையில தான் இருக்கேன். நான் இப்போ என்ன காப்பாத்துறதுக்கும் இந்த இடத்துக்கு யாருமே வரமாட்டாங்க. ஒரு வகையில இப்படி மாட்டிக்கினதுக்கு காரணம் என்னோட பர்சனாலிட்டியும் சொல்லலாம். ஏன்னா என்னதான் பார்ட்டியில ஜாயின் பண்ணாலும் கடைசியில எல்லாமே மோசமா தான் போய் முடியுது. அதுக்கும் காரணம் என்னோட தப்பு தான் இப்படின்னு அவனை பத்தி அவன் தப்பா சொல்றான். இல்ல, இது ஒன்னும் உன்னோட தப்பு இல்ல. அம்மா என்ன சொல்ல இருக்க, என்னை பத்தி தான் உனக்கு தெரியவே தெரியாது. அப்படி இல்ல, என்னை பத்தியும் தானே உனக்கு தெரியாது. ஆமா, உண்மையை சொன்னா இந்த மாதிரி நான் பேசினதே இல்ல, இதனால எனக்கு ஹாப்பியா ஃபீல் ஆகுது. இந்த சைடு அங்க மாஸ்டர்ஸும் வர ஆரம்பிக்குமா. இந்த சவுண்ட் கேட்க ஆரம்பிக்க விவியர் ஒரு முடிவையும் எடுக்கிறான். இந்த மாதிரி நான் வந்து ஒரு டீக்கையா இருக்கலாம்னு நினைக்கிறேன். நான் அங்க போறேன், அந்த டைம்ல என்னால இங்க இருந்து தப்பிக்க முடியும். என்ன சொல்ற நீ? ஒன்னும் அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது, வேணாம். இல்ல, இந்த மாதிரி நீ தான் என்ன காப்பாத்தின, இல்லனா அவ்வளவுதான், இந்த மாதிரி நான் எப்பயும் இறந்து போயிட்டு இருப்பேன். அப்படி பண்ண இருக்க, நீ ஒன்னும் அப்படி பண்ண வேணாம், ஒன்னாவே தப்பிக்கலாம். நீ சர்வே ஆகலன்னா யோசி என்ன ஆகும் சொன்னா. நான் வந்து ரொம்ப ஷெல்ஃபிஷா இருந்துட்டேன். அதே மாதிரி எல்லாரையுமே நான் ரொம்ப கீழ்த்தனமா தான் பார்த்திருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் உன்னை மீட் பண்ணக்கு அப்புறம் எனக்கு எல்லாமே ரொம்ப புரிய ஆரம்பிச்சது. என்னோட இதையும் சொல்றத நான் இப்ப பண்றேன். நான் என்ன விரும்புறேன்னா, என்ன விடவும் நீ வாழ்றது முக்கியம் அப்படின்னு நான் விரும்புறேன் அப்படின்னு அவன் போறான். அங்க தடுக்கிறதுக்கு ட்ரை பண்றான், ஆனா முடியல. அவன் அதுக்குள்ள போயிடுறான். நான் இந்த வாட்டி நான் உன்னை காப்பாத்தியே தீருவேன். அங்க பயங்கரமான ஒரு பாம்புக்கான ஸ்மெல் அவன் போறான். ஸ்மெல்ல வச்சு அப்படியே தாக்க, நான் அதனாலயும் எதுவுமே ஆகல. அதுங்க கிழிச்சிட்டு அப்படி கொலை வருமா. கட்டத்துல பயந்தே போயிடறான். ஆனா அதுக்குள்ள டெனிஸ் பயங்கரமா தாக்குறான். டெனிஸ பார்த்தோம் அவன் ரொம்ப பயந்துறான். ஐயோ மாஸ்டர்னு. நான் தான்டா, உனக்கு தெரியலையா? இந்த வாய்ஸ் அந்த கேஃபடேரியாவோட ஓனர் தானே நீங்க? ஆமா, நானே தான். இதுக்கு மேலேயும் முகத்தை மறைக்கிறதுல எந்த விதமான பிரயோஜனமும் இல்ல. இதுக்காக ஒரு பைத்தியம் மாதிரி முன்னாடி குதிச்சேன். இப்போ உனக்கு என்ன ஆயிருக்கும் தெரியுமா? இங்க இருந்து வெளியில போகணும், வா. இருங்க, இன்னொரு பொண்ணு இருக்கா, சிந்தியா. அவளை நம்ம காப்பாத்த வேணாவா? தெரிஞ்சா ஓடி போயிருப்பான்னு நினைக்கிறேன். இல்ல, அதுக்குள்ளதான் இன்னமும் இருக்கான்னு நினைக்கிறேன். அந்த இடத்துக்கு போறாங்க. அதை பார்த்து அவங்க இன்னமும் ஆச்சரியமா வராங்க. அந்த இடத்துல எந்த விதமான பொண்ணும் இல்ல, ஒரு இறந்து போன ஒரு உடல் தான் இருக்கு, அதுவும் எலும்பு கூட இருக்கு. அப்பெல்லாம் சிந்தியா இறந்து போயிட்டாலாம். அப்புறம் கேட்ட அந்த பொண்ணை பத்தி அவங்க கேக்குறாங்க. அந்த பொண்ணு உண்மையிலேயே இருந்திருக்கா. உனக்கு 16 வயசாகுது. அந்த பொண்ணை இதே மாதிரி தான் 5th லேயருக்கு கொண்டு போய் அப்படியே விட்டாங்க. அதுக்கப்புறம் அவ கிடைக்கவே இல்ல. எனக்கு தெரிஞ்ச அவ தான் நினைக்கிறேன். நான் கேட்கும் போது அங்க அவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சிந்தியாக்கு அவங்க ப்ராப்பரான அடக்கத்தையும் பண்றாங்க. டென்னிஸ் அவங்க ஒரு விஷயத்த சொல்றான். கேள்விப்பட்டிருக்கேன், டஞ்சன்ல இறந்து போன ஒரு அட்வென்ச்சரரும் ஒரு ஸ்பிரிட்டால யார் ஆபத்துல இருக்காங்களோ உங்களுக்கு கண்டிப்பா உதவுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அதே விஷயம் தான் உனக்கு ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். கேக்குற உனக்கு அழுகியாவுது. இந்தியா, நீ ஹெல்ப் பண்ணதுக்கு நன்றி. நான் உன்னை கண்டிப்பா விசிட் பண்ணிக்கினே இருப்பேன். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான மெஜிஷியனாவும் மாறுவேன் அப்படின்னு அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்றான். அங்க ஒரு மாதிரி கஷ்டப்பட்டுனே போகும்போது பசி எடுக்குமா. ஹீரோவும் சொல்றான், உனக்கு என்ன வேணுமா? ஃப்ரைட் ரைஸ் நான் உருவாக்குறேன்.
நான் அப்பயும் அவன் மூஞ்ச தொங்க போட்டிருப்பான். என்ன சிந்தியாவை பத்தி யோசிக்கிறியோ இப்ப இந்த இடத்துல அவ ரொம்ப நிம்மதியா இருப்பா, அதனால கவலைப்படாத, அதே மாதிரி எவ்வளவு நேரத்துக்கு இருக்க போறேன். அதுக்குள்ளேயே ஒரு மர்மமான ஒரு எனர்ஜி பாஸ் ஆகுற மாதிரி ஃபீல் ஆகும். முன்னாடியே திரும்பி பார்க்கும் போதே விவியர் அங்க சொல்றான், ஓல்டான மக்கள் வந்து ரொம்ப மிஸ்டீரியஸான மக்கள் தான், ஏன்னா அவங்களால மேஜிக் மூலமா நம்ம கூட கான்டாக்ட் பண்ண முடியுது. ஆனா அவ சொன்ன மாதிரியே அவ உண்மையிலேயே ஒரு ட்ரூவான விசாடுன்னு நினைக்கிறேன். அங்க சிந்தியாவும் கடைசியா பாய் சொல்றா. விவியருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சீன்ல வேற ஒரு பொண்ணை காட்டுறாங்க. அவ மேல இருந்து குதிக்கிறதுக்கு பாக்குறா. அப்படிதான் எல்லாமே முடியணும்னு இருக்கா? ஏன் எல்லாமே இப்படி மாறி போகணும் அப்படின்னு ஒரு ஹைட்ல இருந்து குதிக்கிறா. ஏன் இப்படி நடக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா பாஸ்ட்டுக்கு போகணும். பேட்ச்ல அவன் வந்து ரொம்ப தொலை பண்றான். ரிப்போர்ட்லாம் எதுவும் சரியா இல்ல, அதெல்லாம் சரி பண்ணுன்னு. மிஸ்டேக் பண்ணது ஏதோ அந்த பையன் தான். ஆனா தலையில கட்டுறது எல்லாமே நம்ம பேட்சல் மேல. பேட்சல் தான் இதனால விடிய விடிய எல்லாத்தையுமே அங்க சரி பண்ற மாதிரி இருக்கு. பேட்சலுக்கு என்னன்னா காலையில இருந்து அவ ஒண்ணுமே சாப்பிடல, லஞ்ச்ல இருந்து டின்னர் வரைக்கும் அவ எதுவுமே சாப்பிடல. அதனாலே நம்ம பேட்சலுக்கு அங்க ரொம்ப பசி எடுக்குது. எங்க பார்த்தாலும் ரெஸ்டாரண்ட் மூடிதான் இருக்கு. ரீசெண்டா ஒரு ரெஸ்டாரண்ட் ஓபன் ஆயிருக்கும் தெரிஞ்சிருக்கும். அது நம்ம ஹீரோட ரெஸ்டாரண்ட் தான். இந்த இடத்துக்கு போகும்போதும் நம்ம அட்டிலியரை க்ளோஸ் பண்ண இருப்பாளா, இதனால அவ கொஞ்சம் கஷ்டப்படுறா. நம்மளுக்கு இங்கேயும் குத்த வைக்கலன்னு. ஆமா நீங்க என்ன கஸ்டமரா? பேசினே இருக்கும் போது அட்டிலியர் அங்க சொல்றான், அவளுக்கு லாஸ்டான ஒரு கஸ்டமர் வந்திருக்காங்க. ரொம்ப ஆச்சரியமான விஷயம், அட்டிலியரா ஒரு கஸ்டமர் வந்திருக்காங்கன்னு சொல்றது. மெனுவாவை கொடுக்குறா. அதுல இருக்க ஒரு ஸ்பெஷலான விஷயத்த அவ ஆர்டர் பண்றா. அதுல அதையும் அவன் ரெடி பண்ணி கொடுக்குறான். ரெண்டு பேரும் அவங்க பேசுவாங்களா, இதெல்லாம் பார்க்கும்போது அவளுக்கு ரொம்ப வித்தியாசமா தெரியுது. ஏன்னா ஹாலிடே அப்பயும் அவ ஒர்க் பண்ண இருக்கா. இந்த மாதிரி தான் அவளோட வாழ்க்கையை அங்க போகுது. இங்க அப்படி இல்ல, ரொம்ப டிஃப்ரெண்டா ஃபீல் ஆகுது. பையனும் லைட்டா முடி வெட்டியிருப்பான், அதை பத்தி எல்லாம் அவன் சொல்ல இருக்கான். அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப டிஃப்ரெண்டா அங்க தெரியுது. அதே மாதிரி இங்க இருக்கிற அட்மாஸ்பியரும் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. ரெஸ்டாரண்ட்டுக்கும் வரலாம் அப்படின்னு அவ டிசைட் பண்றா. எதுக்கு அந்த டிஷ்ஷையும் சர்வ் பண்ண, அது ரொம்ப சூப்பரா இருக்கு. பாக்குறதுக்கு சூப்பரா இல்ல, வாயில வச்சா டேஸ்ட் அப்படி அழுது. அங்க ஹென்ரிட்டாவும் சில பல டிஷ்ஷை ரெக்கமெண்ட் பண்றா. இது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். இங்க இருக்கிற ஒரு விஷயமும் உண்மையிலேயே நல்லா இருக்கும். ஏன் அப்படி சொல்றேன்னா, நான் தான் இந்த கடையோட ஃபர்ஸ்ட் கஸ்டமரே. அப்படி இவங்க ஃபன் பண்ண இருப்பாங்களா, இதெல்லாம் பார்க்கும்போது அவளுக்கு அங்க சிரிப்பாவுது. அவளுக்கும் இதை கண்டுக்காத, இங்க வந்து இப்படிதான் எப்பயுமே. அப்புறம் தான் அவங்க நல்லா பாக்குறாங்க. அந்த இடத்துல சிச்சுக்குனே அவ அழுவுறா. அவளோட வாழ்க்கையில சோகம், ஆங்கர் இந்த மாதிரி விஷயம் தான் இருக்கும். இடத்துல ஏகப்பட்ட நல்ல நல்ல விஷயம்லாம் அவளுக்கு தெரியுது. அதே மாதிரி என்னோட வாழ்க்கை ரொம்ப ஒர்க்காலேயே போகும். அதனாலேயே என்ன தோணுனா, நம்ம இறந்து போயிடலாம் அப்படின்னு தோணும். இந்த வயசுலயே எனக்கு நிறையவே திறமை இருந்தது மேஜிக் மேலாம். எல்லாருமே பாராட்டவும் செஞ்சாங்க. ஒரு நாள் வந்தது, அன்னைக்கு என்னோட வில்லேஜை விட்டு நான் போற மாதிரி இருந்துச்சு, ஒரு விசாடா மாறதுக்கு. அதுக்கு இடத்துல இருக்க ஒருத்தங்களும் நல்லாவே எனக்கு சப்போர்ட்டும் செஞ்சாங்க. அங்க வந்ததுக்கு அப்புறம் அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு நிறையவே திறமை இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதனால இங்கே ஸ்டே பண்ணி நீ ஏன் ஒரு ஃபேக்கல்டி மெம்பரா மாறக்கூடாது, ஏன்னா ஒரு சேஜா மாற அளவுக்கு இவளுக்கு திறமை இருக்கு. இதுக்கப்புறம் என்ன பாடியை தேடி போனேன், ஏன்னா அதனால எனக்கு பணமும் கிடைக்கும், அதை என்னால வில்லேஜ் மெம்பர்ஸுக்கும் அனுப்ப முடியும் இப்படின்னு நான் ஒரு பார்ட்டிக்கும் போய் ஜாயின் பண்ணேன். நடந்த விஷயத்த அவ சொல்லிட்டாங்க போறா. ஆனா இன்னமும் அவங்களுக்கு கவலையா இருக்கு. அவ பார்ட்டியை ஜாயின் பண்ண சொன்னால அது வந்து நைட் மிஸ்ட்னு ஒரு பார்ட்டி தான். அந்த பார்ட்டி இருக்குல்ல, இதுக்கு முன்னாடி வீவா கூட அங்கதான் இருந்திருப்பான். வீவாவை கூட அவங்க இறந்து போ அப்படின்னு விட்டுருப்பாங்களே, இதே பார்ட்டி தான். பேச்சலுக்கும் அவங்க இந்த அளவுக்கு கஷ்டத்தை தராங்களே, அதனால அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆமா டெனிஸ், உங்களால எதுவும் பண்ண முடியாதா? ஏதாச்சும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி? இல்ல, என்னால வெறுமா இங்க சமைக்க வேண்டியதான் முடியும். அவளா ஏதாச்சும் கண்டுபிடிச்ச வேண்டியதான் உண்டு. அந்த இடத்துல 3 ஐது இருந்தாலும் அவளுக்கு அங்க ஏந்துக்கணும்னு தோணல. ஒரு சைடு அங்க காலெல்லாம் அப்படி நடங்குது. அங்க இதே மாதிரி நான் முடி துறக்கிறாங்க. 4 மணி அவ டைம் ஆயிதுன்னு அறக்க பறக்க ஓடி வரா. மத்தவங்க எல்லாருமே பயங்கரமா கத்துறாங்க, ஒரு சீனியரை நீ இந்த அளவுக்கு வெயிட் பண்ண வைப்ப, என்ன மன்னிச்சிருங்க. இதே மாதிரி அவங்க டஞ்சனுக்கு போறாங்க. மாஸ்டர் தாக்க வருமா, ஜஸ்ட் மிஸ்ல அவ காப்பாத்துறா. அப்படி இருந்தும் பேட்ச்ல அவங்க தள்ளி தான் வர்றாங்க. இங்க ஒண்டி நிக்காம பேட்ச்ல அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க, வந்து எதுக்கு நடுவுல வந்த, என்னாலேயே அதை ஹேண்டில் பண்ணிருக்க முடியும். ஈலை, நீ தேவையில்லாம நடுவுல வந்திருக்க. நடுவுல வந்து எல்லா கிரெடிட்டையும் அப்படியே அபைஸ் பண்ணிட்டு போலான்னு யோசிச்சியோ? இந்த மாதிரி ஆளுங்க எதுக்குதான் என்னோட டீம்ல இருக்கணுமோ, எல்லாமே நாங்க ரொம்ப நல்லா பண்ணிருப்போம் இதெல்லாம் இப்படின்னு அவங்க சொல்ல. இதனால அவ ரொம்ப கஷ்டப்படுறா. சைடு அவங்க ஃப்ரைட் ரைஸை பத்தி பேசினே போவாங்களா. இடத்துல இப்பதான் அவங்க அந்த பொண்ணையே பாக்குறாங்க. அந்த பொண்ணும் ஸ்டார்டிங்ல பார்த்தோம்ல அந்த இடத்துக்கு போற, பின்னாடி இவங்களும் போயிருக்காங்க. நம்ம எதுக்கு இப்படி மாறி போகணும், இன்னமும் ஒரே ஒரு ஸ்டெப் தான், எல்லாமே மூஞ்சு போயிடும். அடுத்தது எனக்கு இந்த மாதிரிலாம் நடக்காது. அப்படியே குதிக்கிறா. அங்க ஹென்ரிட்ட காப்பாத்துறா. இதை ஒரு வாய்ப்பா வச்சு ஸ்பில்ல போட்டு அங்க எப்படியோ அவங்க தப்பிக்கிறாங்க. சீன்ல நம்ம அட்டிலியர் அப்படியே வந்துடுறா. அட நீ எதுக்கு ஒண்ணுமே போடாம வந்திருக்க, டவல் இல்ல, அதனால நான் அப்படியே வந்துட்டேன். அப்படியே நான் டவலை கொண்டு வரேன். அந்த இடத்துல டவலை கொண்டு வந்தோம். அவ வந்து எதுவுமே பண்ணாம அப்படியே தான் நிக்கிறான். வீவாவும் ஹென்ரிட்டாவும் வராங்க. அவங்க இதை பார்த்து தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. எதுக்காக அட்டிலியர் ஒண்ணுமே போடாம இருக்கா, இந்த மாதிரி வேலையெல்லாம் நீங்க பண்ணிருக்கீங்களா என்ன? நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல. ஃபர்ஸ்ட் அட்டிலியர் ஏதாச்சும் ஒரு ட்ரெஸ் போடு. அட அது லாஜிக்கலா பார்த்தா ஒரு டவல். நான் சொன்னேன் ஏதாச்சும் நீ பண்ண. இதுல இப்பதான் நம்ம ஹீரோ பின்னாடி பாக்குறான். நேத்து பார்த்த அதே பொண்ணு பேச்சல். அவளை பார்த்தோன்னே விஷயம் வந்து புரியுது இவ்வளவு சீரியஸ்னு. இதுக்கப்புறம் தான் ஹீரோ அங்க சொல்ல ஆரம்பிக்கிறான், அவளுக்கு இருக்குது இதயத்தோட இல்னஸ் தான். எவ்வளவுக்கு எவ்வளவு ஒரு பர்சன் நல்லா ஒரு வேலையை பண்றாங்களோ,
எவ்வளவு அவங்களுக்கு அப்படி சொல்லும் போது ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கும். ஆனா இதை வந்து குணமாக்க முடியாதா? கண்டிப்பா இதை குணமாக்க முடியும். அதுக்கு ரொம்ப நாள் அவங்க ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். அப்படி இருக்கும் போது அவங்களுக்கு அது சரியாயிடும். தெரிஞ்சு அவங்களோட பார்ட்டி மெம்பர்ஸ் அவங்க கிட்ட தான் நம்ம பேசுற மாதிரி இருக்கும். அந்த நைட் மிஸ்ட் அந்த ஆளுங்களை வர சொல்லி அவங்க கிட்ட அவன் பேசவும் ஆரம்பிக்கிறான். மன்னிச்சிருங்க, நான் கேள்விப்பட்டேன் மாதிரி என்னோட ஒரு மெம்பரை நீங்க வந்து வச்சிருக்கீங்களாமே, அதனால எவ்வளவு பிரச்சனையா, அதுக்கு வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, சாரி. அதான் இந்த நைட் மிஸ்ட் பார்ட்டியோட லீடரு டெனிஸோ அவனை பத்தி சொல்றான். நான் தான் இந்த கடையோட ஓனரு. அப்படியா? நான் வந்து இந்த கடையை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். இங்க இருக்கிற ஃபுட் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குமா? டெனிஸோ அவனோட லெவல் எல்லாம் அங்க செக் பண்ணி பாக்குறான். அவனோட லெவல் 53. ஆவரேஜான அட்வென்ச்சரரை கம்பேர் பண்ணா இவனோட லெவல் அது அதிகமா தான் இருக்கு. இப்பதான் புரியுது எதனால இவங்களோட பார்ட்டி இந்த டவுன்ல ரொம்ப ஸ்ட்ராங்கான பார்ட்டி அப்படின்னு சொல்லப்படுதுன்னு. அங்க டெனிஸோ டைரக்டா அங்க பாயிண்ட்டுக்கு வரான். வந்து உங்ககிட்ட சொல்ல ஆசைப்படுறது என்னன்னா, இந்த மாதிரி அவளுக்கு இப்போ ரெஸ்ட் தேவை, அதனால அவளுக்கும் அவளை வேலை வாங்காம இருக்கிறது நல்ல விஷயமா இருக்கும். அவங்க அதுக்கு கேட்கல. என்னால அப்படி பண்ண முடியாது, பேட்ச்ல எங்களோட கஸ்டடிக்கு எடுக்கிற மாதிரி இருக்கும். நான் ஏன் அப்படி சொல்றேன்னா, ஏன்னா அவளுக்குன்னு ஏகப்பட்ட வேலை பெண்டிங்ல இருக்கு. கான்ட்ராக்ட்லயும் பேட்சலோட சைன் இருக்குமா, அந்த கான்ட்ராக்ட் படி பார்த்தா ஒரு பர்சனுக்கு எவ்வளவு வேலையை இவங்க கொடுக்குறாங்களா. அதனால டைரக்டா அதை பத்தி அவன் சொல்றான். நீங்க பண்றது எதுவும் சரியில்லை, ஏன்னா யாரு வந்து இந்த அளவுக்கு வேலையெல்லாம் பாப்பா, அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. இந்த மாதிரி நாங்க அப்படியேதான் பண்ணுவோம். என்ன நீங்க இப்படி சொல்றீங்க? ஒரு அட்வென்ச்சருக்கு ஃப்ரீயான ஒரு இது இருக்கு, பாட்டி அவங்க ஜாயின் பண்ணலாம், விருப்பம் இல்லையா பாட்டி அவங்க லீவ் பண்ணிட்டு போயினே இருக்கலாம். அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. அது யாரு நீ டிசைட் பண்ண? உண்மையிலேயே ரொம்ப கேவலமானவனா இருக்க. அவளை வச்சு முடிஞ்ச அளவுக்கு நீ வேலையை வாங்க பாக்குற. அவளை பொழிஞ்சு கடைசி வரைக்கும் என்னென்னலாம் பண்ண முடியுமோ எல்லாத்தையுமே பண்ண பாக்குறல. இதெல்லாம் ஒரு அட்வென்ச்சரர் அப்படின்னு சொல்ல உனக்கு எந்த விதமான தகுதியும் இல்ல. யோ, இதுக்கு மேலலாம் என்னால பொறுமையெல்லாம் பேச முடியாது. கடைசியா ஒரு முறை கேக்குறேன், இந்த மாதிரி அவளை தர முடியுமா முடியாதா? இல்லனா ஓ நிலைமை தான் இன்னமும் மோசமாகும். சீன்ல நம்ம பேட்ச்ல காட்டுறாங்க. பேட்ச்லுக்கு அங்க இன்னமும் புரியல எதுக்காக என்ன காப்பாத்தினாங்க. இறந்து போயிருந்தா எல்லா விஷயமும் முடிஞ்சிருக்கும்ல, எந்த விதமான பிரச்சனையும் வந்திருக்காது. இல்ல, நீங்க அப்படி சொல்லக்கூடாது, உங்களுக்குன்னு சில பல விஷயம் இருக்கு பண்ணணும்னு. ஆனா உங்கள மாதிரி தான் எனக்கும் இறந்து போகணும் அப்படின்லாம் யோசனை வந்திருக்கு. அந்த டைம்ல என்னோட நிலைமையும் ரொம்ப மோசமாச்சு. எனக்குன்னு இந்த எல்லா விஷயமும் மஞ்சு போயிடுச்சு. டைம்ல நான் ஸ்லேவா மாட்டிக்கினேன். அப்போ என்னோட மைண்ட்ல ஒரே ஒரு விஷயம் தான் அடிக்கடி தோணினே இருந்தது, நம்ம ஏன் வாழணும், நம்ம ஏன் இறந்து போக கூடாதா, போயிட்டா எல்லாமே மூஞ்ச போயிடும்ல அப்படின்னு நான் யோசிச்சேன். ஆனா ஹட்டிலியர் ஒன்னும் இறக்கல. வாழ்க்கை சடனா அப்படியே மாறி போச்சு. அதே மாதிரி உன்னோட வாழ்க்கையை மாறும். அதனால விரமா ஒரு மீலை சாப்பிடு, அப்புறம் டிசைட் பண்ண என்ன பண்ணலான்னு. கிட்ட வேற வழியே இல்லைனா நீ வந்து அதை பண்ணலாம். நீ தேர்ந்தெடுத்த அந்த டிசிஷனுக்காக கண்டிப்பா நான் உன்னை ரெஸ்பெக்ட் பண்ணுவேன். அதே மாதிரி என்ன பொறுத்த வரைக்கும் பெட்டரான டிசிஷன் என்னன்னா இறக்காம இருக்குது, அதுதான் நல்லது. இந்த சைடு அங்க இன்னமும் அவங்க மிரட்டினே இருக்காங்க. அங்க ஹீரோவும் சொல்றான், என்ன ஒரு கிங்கோ, கிங் மேல நீ பேசுற? அம்மா இல்லையா பின்ன, ஏன்னா எப்பயுமே ஸ்ட்ராங்கான பார்ட்டியா இருக்கிற நாங்க, உங்களுக்கு அதிகாரமும் பவர்ஸும் இருக்கு. அதனால யாருக்கும் எங்க முன்னாடி நிக்கணும் அப்படின்னு எந்த விதமான தைரியமும் இல்ல. ஸ்ட்ராங்கான பார்ட்டிக்கு கிரேட்டான எக்ஸாம்பிளா நான் சொன்னா சில்வர் விங் அந்த பார்ட்டியை பத்தி நான் சொல்லலாம். அவங்களுக்குன்னு ராயலிட்டி இருக்கு, அதே மாதிரி கிளைண்ட்ஸும் இருக்காங்க. ஆனா நீ வந்து அந்த மாதிரி ஒண்ணுமே இல்ல. பாவம் அவங்களுக்கு தெரியல நம்ம ஹீரோவே அந்த சில்வர் விங் அந்த பார்ட்டியோட மெம்பரா இருந்துட்டு வந்தவன் தானே. நாங்க எவ்வளவு பெரிய பார்ட்டின்னு தெரியுமா? அப்படி இருக்கும் போது இந்த குட்டியோடு இடத்த வச்சு உன்னால என்ன பண்ண முடியும்? இந்த இடத்த பார்க்கும் போது இது வந்து நல்லா எரியிற ஒரு இடமா தான் தெரியுது. நல்லா பத்திக்கு எரியும் போலயே. நீங்க என்ன என்ன மிரட்டணும்னு பாக்குறீங்களா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. இந்த குட்டி இடத்தை எரிச்சுட்டா யாரு வந்து பார்க்க போறா? யாரு கண்ணுக்கும் இந்த இடம் வந்து தெரியவும் போதில்ல. நீங்க இவங்க பேசுவாங்களா? அந்த இடத்துல டெனிஸோட ஃபார்மரான பார்ட்டி மெம்பர் கைட்டு அவ வரா. அவளும் வந்தவனே, ஹே டெனிஸ், உன்னை நான் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுடா. நான் எவ்வளவு தூரத்துக்கு வந்திருக்கேன், எனக்காக ஒரு மீலை கூட நீ சர்வ் பண்ண மாட்டியா? இப்போ நான் கொஞ்சம் இம்பார்ட்டன்டான ஒரு கான்வர்சேஷன்ல இருக்கேன், அப்புறமா உனக்கு பண்றேனே. ஹே, ராயல் கேபிட்டலை விட்டு எவ்வளவு தூரம் வந்திருக்கேன், அட்லீஸ்ட் எனக்காக ரொம்ப ருசியான ஒரு மீலை கொடுக்க மாட்டியா என்ன? ஆல்ரெடி சொல்லிட்டேன் இந்த மாதிரி இவன் கூட பேசணும். இதுல இப்பதான் அவரு பாக்குறாரு அந்த முடி, 2 ஸ்வாடு, பின்னாடி இருக்க அந்த சிம்பிள் பார்த்தோன்னே பச்சையா தெரியுது. சில்வர் விங் அந்த பார்ட்டியில இருக்க ஒரு வைஸ் கேப்டன் தான் இவனு. ஆனா எனக்கு புரியாத விஷயம் என்னன்னா இவளுக்கும் இவனுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கும்? இந்த இடத்துல இப்படி யோசிப்பாங்களா? அங்க ஹீரோவும் சொல்றான், உண்மையை சொன்னா எனக்கு ஒன்னும் கூட ஃபைட் பண்ணணும் அப்படின்லாம் இல்ல. இன்னும் பேசும்போதே அவ பின்னாடி இருக்க அந்த பையனை பூச்சி கத்துறான். இது வந்து யாரு? ரொம்ப அழகான ஒரு பொண்ணு இருக்கீங்க. கைட், அது ஒன்னும் பொண்ணு இல்ல, அது ஒரு பையன். இப்பதான் நம்ம வீவாவே கேக்குறான், உங்களுக்கு எப்படி இவரை நல்லா தெரிஞ்சிருக்கு? உங்க 2 பேருக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்? அப்பனா டெனிஸ், இந்த மாதிரி நீ எதையுமே இவங்க 2 பேர்கிட்டயும் சொல்லலையா? சொல்லாத, உங்க 2 பேருக்கும் தெரிய வேணாம். அதெல்லாம் அவ கேட்காம சொல்லிவிட்டாரா. நம்ம டெனிஸ் இதுக்கு முன்னாடியே சில்வர் விங் பார்ட்டில இந்த ஒரு ஃபார்மரான மெம்பரு, முக்கியமா எனக்கு ஒரு பார்ட்னரா இருந்தவன். கேட்கிற எல்லாருமே அங்க ஷாக் ஆகுறாங்க. முக்கியமா ஹென்ரிட்டா, மத்தவங்களாம் அங்க கத்த ஆரம்பிச்சுறாங்க. இன்னது உண்மையான அந்த அளவுக்கு புரியுது சில்வர் விங்கோட ஃபார்மரான மெம்பர்னு. கிட்ட பகச்சுக்குன்னா கண்டிப்பா பிரச்சனை இன்னமும் அதிகமாகும் புரியுமா?
அதனால டைரக்டா பின்னாடி இருக்க மத்தவங்க கிட்டயும் அவன் சொல்லிடுறான், நான் பார்த்துன்னு இருக்கீங்க, சீக்கிரம் எரிங்க இத. அது அவங்க எச்சறாங்க. அங்க இன்னமும் நம்ம டென்னிஸுக்கு புரியல. ஆமா என்ன ஆச்சு, அவங்க ஏன் இப்படி பண்ணாங்கன்னா கண்டிப்பா இவன் கிட்ட பகச்சிக்கினா இது ஒரு பெரிய பிரச்சனையா அமையும், அவங்க விரும்பல அப்படி பண்ணணும்னு. அதனாலயே அங்க போகும்போது சொல்றாங்க, இந்த மாதிரி நாங்க வந்து ப்ரே பண்றோம் அவளுக்காக சீக்கிரமா ரெக்கவர் ஆயிடணும்னு. டென்னிஸ் இதை எதிர்பார்க்கல, விஷயம் எவ்வளவு அசால்ட்டா சால்வ் ஆகும்னு. எனக்கு தெரிஞ்சு அவங்க இந்த பிரச்சனையில மாட்டக்கூடாதுன்னு நினைச்சுதான் இப்படி பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒண்ணு அவன் கூடிய பிரச்சனையை உருவாக்கலாம் அப்படின்னு பார்த்தானா, வேணா சொல்லு அவனை இந்த கிங்டம் விட்டே நான் தூக்கிடுறேன், அந்த மாதிரி என்னால பண்ண முடியும், எனக்கு தெரியும் நீ அந்த மாதிரி பண்ணலான்னு, ஆனா அப்படி பண்ண வேணாம், ஏன் தான் நீ இப்படி இருக்கியோ, ஆனா ஏதோ ஒண்ணு உண்மையை சொன்னா நீ இப்படி இருக்கதும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தெரியுமா, சரி உனக்கு என்ன வேணும் அதை வந்து சொல்லு. அதுக்குள்ள அட்டிலியர் வரா, டென்னிஸ் அதுக்காக டெய்லி ஸ்பெஷலா கொடுக்க முடியுமா, அதே விஷயத்தை தான் அந்த கேட்டும் கேக்குறாங்க. அந்த விஷயத்த கொடுக்க அது வேற லெவல்ல ருசியா இருக்கு. அதை அவ சாப்பிட்றா, அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாவும் ஃபீல் ஆகுது. நீ எனக்காக நீ இதை சாப்பிட்டு முடிப்பேன்னு நினைக்கிறேன். கெயிட் நந்து வரா, கெயிட்டோட பார்ட்டி மெம்பர்ஸ் அவங்க சொல்றாங்க, இப்பெல்லாம் என்னன்னு தெரியல, இந்த மாதிரி கேப்டனோட கோவம் அது வந்து கையை மீறி ரொம்ப போயினே தான் பாருக்கு. அதே மாதிரி உங்களோட கோஸ்ட் அதுவும் இன்னமும் ஆன்கோயிங்ல தான் இருக்கு. இந்த இடத்துல பீகோ அப்படின்னு ஒரு பர்சன் வரான். அந்த பர்சனும் நம்ம கெயிட்டை பார்த்து சொல்றான், நான் வந்து இப்பதான் கேள்விப்பட்டேன், என்ன நான் டெனிஸை மீட் பண்ண போலியே, பரவாயில்லையே உன்னோட காதுக்கு அதுக்குள்ள வந்துச்சா இந்த விஷயம். ஆமா ஆமா, எதுக்காக நீ அங்க போன அதை வந்து நான் தெரிஞ்சுக்கலாமா, வேற இதுக்கு அவனோட ஃபுட்டு எப்பா என்ன டேஸ்ட் தெரியுமா, அந்த ஃபுட்டு பயங்கர டேஸ்டா இருந்தது. ஹேய் டெனிஸ், நான் வந்து என்ன ஆசைப்படுறேன்னு தெரியுமா, நீ வந்து என்னோட பார்ட்டிக்கு திரும்ப வரணும்னு ஆசைப்படுறேன். கேட்டு எல்லாருமே ஆச்சரியமா வராங்க. அங்க வரணும்னு அவ சொல்ல நம்ம ஆளு டைரக்டா அங்க ரிஜெக்ட் பண்ணிடுறான். அங்க இதை கேட்கிற அவளும் இப்பதான் அங்க விஷயத்தையே சொல்றான். நம்ம டெனிஸ் அவன் வந்து எப்போ அந்த பார்ட்டியை விட்டு போனானோ இவங்களோட பார்ட்டி அது வந்து சரியாவே இல்ல, எல்லாமே அப்படியே தனித்தனியா பிரிய ஆரம்பிக்குது. ஆல்ரெடி பிகோக்கு வேற கிளாஷ் எல்லாம் அங்க ஏற்படுது. இதான் எங்களோட டீமுக்கு ஒரு பேக் போனா இந்த இவே சப்போர்ட்டிவ் பண்ண, நீ இல்லாம எங்களால ஒண்ணுமே பண்ண முடியல. என்னதான் சொன்னாலும் நான் வந்து அந்த பார்ட்டிக்கு திரும்ப வர மாதிரி இல்ல. இந்த வாழ்க்கை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தெரியுமா. இந்த இடத்துக்கு ரெகுலரா வர கஸ்டமர்ஸ் அவங்க ஃபுல் மாதிரி தெரியலாம், இருந்தாலும் எனக்கு வந்து இந்த ஸ்டோர்னா அவ்வளோ பிடிக்கும். என்ன டென்னிஸ் ஆச்சு, இந்த மாதிரி நான் சொன்னா கூட நீ வரமாட்டியா என்ன? இல்ல எனக்கு எந்த விதமான இன்டென்ஷனும் இல்ல. நான் வந்து இப்போ அட்வென்ச்சராகவும் இல்ல. இப்போ அதுல இருந்து நான் விலகி ஒரு சாதாரணமான செஃப்பா இருக்கேன் அப்படின்னு அவன் சொன்னான் தெரியுமா. நீ என்ன வேணா சொல்லு, டென்னிஸ் இங்க வந்தா அவனை நான் ஒன்னும் ஏத்துக்க போறதில்ல. ஆஸ் அ கேப்டனா இதுதான் என்னோட ஆர்டர். ஆனா தேவையில்லாம இந்த விஷயத்துல இன்வால்வ் பண்ணாத, என்னோட ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிகோ அவர் வந்து அங்க போக ஆரம்பிச்சிடாரு. இல்ல டென்னிஸோட ரெஸ்டாரண்ட்டை காட்டுறாங்க. அது பார்த்தா சும்மா பிச்சிக்கின்னு போகுது. ஏன்னா அங்க இருக்கிற டேஸ்ட் எல்லாம் சும்மா அப்படி இருக்குமா. அங்க இருக்கிற எல்லாருக்குமே டென்னிஸோட சமையலும் ரொம்ப பொச்சு போயுது. அங்க எல்லாருமே அதை தான் விரும்பி சாப்பிடுறாங்க. ஏப்பின இவ்வளவு டெலிஷியஸா இருக்கும் போது யாருதான் இங்க வரமாட்டாங்க, அவங்களோட வயிறு நிறைஞ்சுதான் அவங்க வீட்டுக்கும் போவாங்களே. அந்த இடத்துல அட்டிலியே தான் எல்லா வேலையும் அறக்க பறக்க செஞ்சுன்னு இருக்கா. பேச்சலும் இருக்கா, பேச்சலும் அங்க கூடவே ஹெல்ப்பா இருக்கா. ரொம்ப நன்றி, என்னை இப்பெல்லாம் நீங்க நிறைய வாட்டி பார்க்க வரீங்க, இதெல்லாம் பரவாயில்ல. நீ வந்து இப்போ ரெஸ்ட் எடுக்க கூடாதா, இன்னமும் நீ சரியாகல, பரவாயில்ல இருக்கட்டும். நான் சும்மா உட்காந்தா அது வந்து சரியா இருக்காது. நான் சின்ன சீனியரும் இங்க ரொம்ப வேலை பாக்குறாங்க, நான் ஹெல்ப்பா இருக்க கூடாதா. அந்த இடத்துல அவங்களுக்கான காம்போ டிஷ் அங்க வந்து அதுவும் ஒரு ஷிம்மால உருவான ஒரு டிஷ் தான். அதை சாப்பிடுறாங்க. என்ன டேஸ்டியா இது என்னோட வாயில வச்சோன்னே அப்படி கரையுது. அந்த அளவுக்கு இது ரொம்ப ருசியா இருக்கு, ரொம்ப ஜூசியாவும் டேஸ்டியாவும் இருக்கு. இப்படி இருக்கும் போது கஸ்டமர் அங்க க்ரோ ஆகாம வேற எப்படி இருக்கும். எல்லாமே ஓகே தாமா, ஆனா இன்னமும் நீ காசே கொடுக்காம சாப்பிட்டு இருக்க. கேட்டோடனே அவளோட மண்டையை அங்க தொங்கி போயிது. நான் மன்னிச்சிருங்க, எனக்கு இன்னமும் ஸ்டேபிளான ஜாபே கிடைக்கல, அதனால தான் நான் இப்படி பண்ற மாதிரி இருக்கு. இந்த மாதிரி எனக்கு புரியுது, ஆனா அதுக்குன்னு நீ இதே மாதிரி பண்ண இருக்க கூடாது. சரி நீங்க ஏன் கவலைப்படுறீங்க, உங்களோட கடையை பாருங்க, உங்களோட கடையில இப்போ ஏகப்பட்ட கஸ்டமர் வராங்க. ஆமா ஆமா. சடனா அவரு அந்த தட்டியும் அப்படியே கீழே போட்டுறாரு. விவேரி கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த நெக்ஸ்ட் டே ஆஃப் அப்போ டிஸ்கஸ் பண்ணும் அப்படின்னு ஒரு சொல்றாரு. அங்க இதை கேட்டோன்னே ஹென்ரிட்டாவும் சொல்றான், அப்படின்னா என்னால ஏதாச்சும் உதவி பண்ண முடியுமா, நானும் வந்து ஏதாச்சும் பண்றேனே. அங்க அட்டிலியரை பத்தி தான் அவரு டிஸ்கஸ் பண்ணணும்னு சொல்றாரு. சீன்ல நம்ம ஹென்ரிட்ட குளிக்கும் போதே ரொம்ப கஷ்டப்படுறான். அவளோட நிலைமை அங்க ரொம்ப மோசமா இருக்கு, அவளுக்கும் பணமும் இல்ல, பாஸுக்கு வேற என்னால பணத்தை கொடுக்க முடியல, அவரு வேற என்ன இப்படி சொல்லிட்டாரு, தினமும் வந்து ஓசிலேயே சாப்பிட்டு போறேன்னு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, என் கிட்ட அந்த அளவுக்கு கூட பணம் இல்ல, கண்டிப்பா நான் ஏதாச்சும் பண்ணணும். நெக்ஸ்ட் சீன்ல அவரு ரொம்பவும் கஷ்டப்பட்டு அங்க விவியர் கிட்ட சொல்ல இருக்காரு. அட்டிலியர் அவ எங்க போறானே தெரியல, எனக்கு தெரிஞ்சு அவளுக்கு பாய் ஃப்ரெண்ட் கிடைச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன், திடீர்னு அவ காணாம போயிடறா, அங்க எங்க போயின்னு இருக்கானு தெரியல. அவ்வளவு கவலையா இருக்குன்னா இந்த மாதிரி நீங்களே டைரக்டா அந்த விஷயத்தை பத்தி கேட்கலாம்ல. இல்ல முடியவே முடியாது, நான் ஒண்டி அப்படி கேட்டேன்னா அவ்வளவுதான். என்ன நீங்க, நான் எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு நீங்க கேவலமா இருப்பீங்கன்னு. அட நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணும் நடக்காது, இந்த மாதிரி விஷயம் வந்துட்டா இவரு ரொம்ப சென்சிட்டிவா இருக்காருப்பா. அந்த பாய் ஃப்ரெண்டு அவன் ஒண்டி திடீர்னு என்னோட வீட்டுக்கு வந்து கிரீட்டிங் எல்லாம் பண்ணி ஸ்வீட் பாக்ஸை குத்தானா நான் என்ன பண்றது, என்னால அவனை ஏத்துக்க முடியாது. ஏன்னா அட்லீஸ்ட் அவனோட லெவல் வந்து 80க்கும் மேல இருக்கணும், அப்படி இல்லைன்னா என்னாலலாம் ஏத்துக்க முடியாதுப்பா. கண்டிப்பா அந்த மாதிரி ஒரு வீக்லிங்க என்னோட அட்டிலியர்
அட்டிலியருக்காகலாம் நான் அப்படியே விட மாட்டேன். அந்த இடத்துல என்ன பண்ணணும்னு தெரியாம இப்படி ஒரு புலம்பி இருப்பாரா. டைரக்டாவே அவன் சொல்றான் இந்த மாதிரி சொல்லிடலான விஷயத்த. இப்படி இவங்க பேசும்போதே அங்க அட்டிலியர் டைரக்டா வந்துடுறான். டெனிஸ் என்ன ஆச்சு, என்ன பேசின்னு இருக்கீங்க? அது அட்டிலியர் அது ஒன்னும் இல்ல. விவியரும் பின்னாடியே சொல்றான் அட்டிலியர் அது ஒன்னும் இல்ல. டெனிஸ் வந்து எனக்கு எப்படி குக் பண்ணும் அதை வந்து கத்து தரதுக்கு நான் வந்து கேட்டேன். அதுக்கு அவரு ஓகே சொன்னாரு. அதை பத்தி தான் நாங்க பேசினிருந்தோம். அப்படியா, எனக்கும் சமைக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. கண்டிப்பா நான் உனக்கு தாராளமா டீச் பண்றேன். இடத்துல வெங்காயம் எப்படி வெட்டணும் அதை வந்து அவரு கேர்ஃபுல்லா சொல்றாரு. நான் வெட்டும் போது அட்டிலியரோட கண்ல இருந்து கண்ணீரா வருமா பார்த்தோன்னே அவரு கேர்ஃபுல்லா வெட்ட சொல்றாரு. இப்படிதான் வெட்டணுமான்னு விவியரும் கேக்குறான். விவியருக்கும் நம்ம அட்டிலியருக்கும் அவரோட பிஹேவியர் அது டக்குன்னு மாறிக்கினே இருக்கு. இதை பார்த்து விவியர் ரொம்ப ஷாக் ஆகுறான். என்ன இது எனக்கு ஒரு மாதிரியும் அவளுக்கு ஒரு மாதிரியும் ஒரு பண்றாரு. அந்த இடத்துல அவளுக்கு சொல்லி தரும் போது என்னவோ ஏதோ தெரியல. ஸ்டார்டிங்ல நம்ம டெனிஸோட டீச்சரை சொல்லி தரும் போது அவனுக்கு எப்படி ஃபீல் ஆயிருக்கும் அந்த விஷயம் அப்படியே ஃபீல் ஆகுமா. டெனிஸ் இந்த மாதிரி நான் தப்பு பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அது பரவாயில்ல இருக்கட்டும், இதெல்லாம் சகஜம்தான், இப்படிதான் பண்ணும். இதே மாதிரி அங்க சொல்லி தந்து அங்க ஃபைனலா ஒரு டிஷ்ஷையும் அவங்க ரெடி பண்றாங்க. இது ரொம்ப அருமையா வந்து இது எந்த பாருங்க. அட நீங்க பார்க்க கூட இல்லையே, டைம் ஆயிடுமா, திடீர்னு அட்டிலியர் எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லி போக ஆரம்பிக்கிறான். அவ்வளவோ ஆளு தடுக்கிறான். எங்க போறேன்னு கேட்கறதுக்கு ட்ரை பண்றான். வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ போறான். இந்த டைம்ல நம்ம பேச்சுலும் வருவாளாம். பேச்சுல நல்ல டைம், இதை வேணும்னா நீ சாப்பிடலாம். அதே மாதிரி நீ கொஞ்சம் ஷாப்பை பாத்துக்க முடியுமா, என்னது தனியாவா, ஒளிக்கும் பெரிய வேலையா இருக்காது, கவலைப்படாத. இப்படி சொல்லும் போது ஹென்ரிட்டாவும் வரா. நான் இப்பதான் பாட்டிக்கு போய் எனக்கு ஜாபையும் நான் வாங்கினேன் தெரியுமா. நல்ல டைமிங் ஹென்ரிட்டா, பேச்சல் கூட சேர்ந்து கொஞ்சம் ஷாப்பை பாத்துக்க முடியுமா. கண்டிப்பா நான் இருக்கும்போது என்ன கவலை. இது அவங்களுக்கு வாய்ப்பா கிடைக்குது. டெனிஸ் விவியர் இவங்க ரெண்டு பேரும் அட்டிலியரை ஃபாலோ பண்றதுக்காக ஓடி போறாங்க. இந்த சைடு அவங்க தேடி போறாங்க. நம்ம அட்டிலியரும் அவங்க ஹெல்ப் பண்ண இருக்க நிறைய பேருக்கு. நம்ம இப்படி பண்றது என்ன உண்மையிலேயே சரிதானா? இங்க பாரா, நான் சொன்ன அந்த பையன் இருக்கான், அவன் தான் பாய் ஃப்ரெண்டு நினைக்கிறேன். ஆனா போய் அட்டிலியருக்கு கிடைக்கணும். அப்புறம் ஏன் நீங்க அவளை வெளியில விடுறீங்க? வெளியில விட வேணால, இப்படி என்னால பண்ண முடியாதுடா. ஒரு ஜொல்லுக்கான ஷாப்புக்கு அவங்க போறாங்க. பார்த்து நம்ம ஹீரோ இன்னமும் கடுப்பா வரான். ஏன்னா அது ஒரு எங்கேஜ்மெண்ட் ரிங்கா இருக்குமோ, அதுக்காக தான் அந்த பையன் உள்ள கொண்டு போறானோ. இல்ல நான் வந்து ரொம்ப யோசிக்கிறேன், அப்படியெல்லாம் ஒன்னும் இருக்காது. இந்த சைடு நம்ம ஹென்ரிட்டா ரொம்ப சோகமா உட்காந்து இருப்பான். இந்த என்ன விஷயம்னு கேட்கும் போது தான் அவ சொல்ல ஆரம்பிக்கிறான். அதனால அவளைக்கும் காசை வந்து சேமிக்க முடியல. அதனாலேயே நம்ம பாஸுக்கு நான் காசை கொடுக்கற மாதிரி இருக்கு. கிட்ட காசும் இல்ல. இங்க சிங்கிள் ஷாட் கொஸ்ட் எல்லாம் பண்றீங்க, அப்ப உங்களுக்கு காசு வந்து மிச்சமாகலையா? சொன்னா மிச்சமாகணும். ஆனா என்னோட ஆர்மரு, என்னோட வெப்பன், அதோட ரிப்பேருக்கே மொத்தமா போயிடுது. அது போக நான் ஹீலிங் போர்ஷன் எல்லாம் வாங்கணும். ஆனா அவ்வளவுதான், என்னோட நிலைமை ரொம்ப மோசமாயிடும். அதனால ஏதாச்சும் ஒரு வழியில அவருக்கு நான் ரீபே பண்ண முடியுமா அப்படின்னு தான் யோசிக்கிறேன். அவ்வளவுப்படாத ஹென்ரிட்டா, நான் தான் இருக்கேன்ல, நான் உனக்கு சியர் பண்றேன் கண்டிப்பா. கேட்கிற அவளுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. சைலியே சில பல ஆளுங்களும் ஃபாக் கேங்கோட ஆளுங்களை பத்தி தான் பேசுறாங்க. ஹீரோ கூட டஞ்சன்ல சும்மா பறக்க விட்டுருப்பானே அந்த ஆளுங்க தான். அவங்க வந்து ஏதோ பெரிய கைன்னு யோசிச்சப்பா. ஆனா போயும் ரெஸ்டாரண்ட்ல இருக்க ஆளு அவன் கிட்ட தோத்து போயிட்டாங்களாம். அதுக்கப்புறம் தான் தெரிய வந்தது அந்த ரெஸ்டாரண்ட்ல இருக்க அந்த ஆளு ஒன்னும் சாதாரணமான ஆளு இல்ல. அவன் இதுக்கு முன்னாடி சில்வர் விங்ல இருந்த ஒரு மெம்பரா. அவன் கிட்ட தோத்து போயும் அவங்க வந்து ரிவெஞ்ச் கொடுக்கணும்னு எதுவுமே பண்ணலையாம்பா. அந்த விஷயத்த பத்தி இவங்க பேசுறாங்க. சீன்ல நம்ம விவியர் ஒரு கேஜெட்டை வச்சுன்னு இருக்கான். இது என்ன கேஜெட்னா, நம்ம எப்போ வின் மேஜிக்கை பயன்படுத்துறோமோ அது மூலமா அது வந்து டிராவல் ஆகும். யார் என்ன பேசுறாங்களோ அது நல்லாவே நம்மளுக்கு கேட்கும். அதே மாதிரி அவன் ட்ரை பண்றான். அது சூப்பராவே அங்க ஒர்க் ஆகுது. அட்டிலியர் பேசுறதும் கேக்குது. இது உண்மையிலேயே கூலா இருக்கு. அது என்ன சொல்லிருக்கா, இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னோட வாழ்க்கை முழுக்க இது ஒரு ட்ரெஷரா நான் அமைச்சு வைக்கலான்னு இருக்கேன். இது கேட்கிற அவன் ரொம்ப ஷாக் ஆகுறான். என்னது என்ன பேசின்னு இருக்காங்கன்னு. ஒரு ரிங் தானு ஷாக் ஆவாங்களா? இதையும் பாட்டிமா வெளியில இருந்து பாக்குறாங்க. அம்மா என்ன பண்ணிருக்காங்க இவங்க அப்படின்ட்டு பாட்டிமாவோட பேக்கையும் யாரோ ஒருத்தங்க புடிங்கிட்டு அங்க இருந்து ஓடி போறாங்க. பாட்டிமா கிட்டையும் என்ன விஷயம் அவங்க கேக்குறாங்க. இப்பதான் அங்க விஷயமும் தெரிய வருது. அது ஒன்னும் இல்லப்பா, என்னோட காசை அவன் பறிச்சுட்டு போயிட்டான். கிளவி நிறையவே பணத்தை வச்சிருந்துச்சு, பரவாயில்ல அடிச்சாச்சு, நிறையவே பணமும் எனக்கு கிடைச்சிருக்கு. நாளை ஓடி போறான். அந்த இடத்துல இது தெரிய வர உங்க செம்ம வேகமா அங்க ஓடி வராங்க. நாடி அவன் பார்த்து ஆச்சரியமா வரான். ஏன்னா அவனோட லெவலு கிட்டத்தட்ட 30க்கும் மேல இருக்கும். யாராலையுமே அவ்வளவு சீக்கிரத்துல பிடிக்க முடியாது. ஆனா அப்படி இருக்கும் போதும் இவன் செம்ம வேகமா ஓடி வரான. இதை பார்த்தவங்க இன்னமும் ஷாக் ஆகுறாங்க. எப்படிதான் ஆளு இதை பண்றான்னு. அங்க இத்தனைக்கும் நம்ம டென்னிஸ் அங்க மேஜிக்கை கூட பயன்படுத்தல, அவ்வளவு வேகமா ஆளு ஓடி வரான். இந்த இடத்துல வின் மேஜிக்கை பயன்படுத்தி அப்படியே அந்த திருடம் பறந்து போறான். வியர் உன்கிட்ட ஏதாச்சும் நல்ல மேஜிக் எதுவும் இல்லையா? இதோ இருக்கு. பாம்புன்னு ஒரு மேஜிக் வச்சு அவங்களும் பறக்குறாங்க. என்ன ரொம்ப ஹைட்டா போயிட்டாங்க, அதையும் நம்ம ஹீரோ மேனேஜ் பண்ணிக்கிறான். இதே மாதிரி நம்ம டென்னிஸ் மேஜிக் மூலமா செம்ம வேகமா அங்க ரீச் ஆகுறான். அங்க ஒரு மேஜிக்கை பண்ணிவிட நம்ம டென்னிஸ் அங்கேயே டிஸ்ட்ராக்ட் ஆயிரான். ஜஸ்ட் மிஸ், நான் ரொம்ப பயந்து போயிட்டேன். ஆனா உங்களால என்ன பிடிக்க முடியாது. அதே மாதிரி அவங்க ஓடி போறாங்க. அங்க ஹென்ரிட்டா முன்னாடி இருப்பாளாம். நம்ம டென்னிஸையும் பாக்குறாங்க. புரிஞ்சது அவளுக்கு ஏதோ ஒரு விஷயம் தப்பா இருக்குன்னு. அந்த ஓடி வர பர்சனையும் அப்படியே பிடிக்கிறான். ரேட்டா உண்மையிலேயே நீ பெஸ்ட் தெரியுமா, நல்ல வேலையை பண்ணிருக்க. அட இதுதானே எனக்கும் வேணும். அப்புறம் மத்தவங்களுக்கும் அந்த விஷயம் அவங்களுக்கு தெரிய வருது. நம்ம ஹென்ரிட்டாக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்கன்னு நம்ம ஹீரோக்கு டவுட் வந்திருக்கும்ல. இதை பத்தி தான் அவங்க பேசினு இருக்காங்க. அட நீங்க அதுக்காக தான் கவலைப்பட்டீங்களா? ஆமா அவன் பாய் ஃப்ரெண்டா நீ இன்னமும் எங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகல. இதை விடுங்க, நம்ம ஹென்ரிட்டா அவளும் கவலைப்பட்ட தெரியுமா, நீங்க இந்த ஷாப்ல அவளை பேன் பண்றீங்களோன்னு. அட
அட என்னால எப்படி அப்படி பண்ண முடியும், எனக்கு என்னோட ஷாப்ல இருக்க ஒரு விஷயமும் அந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும். இவங்க பேசும்போதே அட்டிலியரும் அங்க வரா. சைலண்டா வந்துட்டு ஹீரோ கிட்ட ஒரு பிரசன்டியா தரான். நான் வந்து உங்களுக்காக ஒரு பிரசன்டா வாங்கியிருக்கேன், அதுவும் கொஞ்சம் காசை மிச்சம் பண்ணி பேருக்கிட்ட நான் அட்வைஸை கேட்டேன். அது மூலமா எனக்கு தெரிஞ்சது இது உங்களுக்கு நல்லா இருக்கும்னு. அது ஒரு காப்பு மாதிரி இருக்கிற ஒரு விஷயம் தான். முன்னாடி ஹென்ரிட்டாவும் சொல்றான், இதுக்கு பாஸ் போயும் தப்பா எடுத்துக்கினாரு, ஏதோ பாய் ஃப்ரெண்ட் எல்லாம் இருக்காங்கன்னு. என்னது என்ன தப்பா எடுத்துக்கினாரு? இல்ல அட்டிலியர், அது ஒண்ணும் இல்ல, நீ எதுவும் சொல்லாத, நீ வந்து பேன் ஆயிட்ட என்னோட ஷாப்ல, நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, நீங்க அப்படி பண்ணக்கூடாது, நானும் உங்களுக்கு கிஃப்ட் தரணுமா என்ன, அதுக்காக கிஃப்ட் தரதுக்கு பதில் நீ பே பண்ணிட்டா வேலை அசால்ட்டா முடிஞ்சிடும். அங்க டெனிஸும் அந்த பிரசன்ட பாக்குறான், அது ரொம்ப அழகா இருக்கு, அத எனக்காக போட முடியுமா, நான் வந்து அதை பார்க்க ஆசைப்படுறேன். கண்டிப்பா அதை போட நம்ம அட்டிலியருக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. டின்னருக்கு ரொம்ப நன்றி அட்டிலியர், நீ என்ன பண்ணு, வெளியில கொஞ்சம் கிளீன் பண்ண முடியுமா? அந்த இடத்துல திடீர்னு ஒரு வயசானவர் வராரு. அட வயசானவரு, அவ்வளவுதான், ஃபுட் எதுவும் இல்ல, முடிஞ்சு போயிடுச்சு. அவரும் நம்ம அட்டிலியரை பார்த்தோன்னு என்னன்னு தெரியல அப்படியே அழுவ ஆரம்பிச்சாரு. அட மை லேடி, நீங்க இங்கதான் இருக்கீங்களா? இதை கேட்கிற ஹென்ரிட்டாவும் ஏதோ சின்ன பொண்ணுங்கன்னா இவனுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி தாக்க போயிடுவா. அப்புறம் தான் அவரை பத்தி அவரு சொல்றாரு, அவரு வந்து ஒரு பட்லரா, அவரோட பேரு ஸ்டீவனு. இதுக்கு முன்னாடியே ஒரு ஒர்க் ஸ்டாட்ல இந்த ஒரு அந்த இடத்தோட ஒரு மிகப்பெரிய பட்லரா. இதை பத்தி நம்ம டெனிஸுக்கும் ஹென்ரிட்டாக்கும் அவளுக்கும் இந்த விஷயத்த பத்தி தெரியல. வீவாவும் பேச்சலும் இதை கேட்டு ஆடி போயிடறாங்க. என்னது, அதை பத்தி உங்களுக்கு தெரியலையா? உங்களுக்கு தெரியுமா அந்த ஒர்க் ஸ்டாட் அது எவ்வளவு பெரிய இடம், அதை பத்தி உங்களுக்கு தெரியாதா? இந்த கிங்டம்லயே ஒரு பெரிய விசாடோட ஃபேமிலி அது. ஊரு எல்லை யாருக்குமே அவங்கள பத்தி தெரியாதவங்களே இல்ல, அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய விசாடுக்கான ஃபேமிலி அது. அங்க ஸ்டீவனும் சொல்றான், மை லேடி, உங்களை நான் ஃபைனலி எப்படியோ கண்டுபிடிச்சிட்டேன், இப்போ நீங்க திரும்பவும் வரதுக்கான டைம். நான் வந்து சுத்தமா எதிர்பார்க்கல மை லேடி, நீங்க கேவலமா இந்த மாதிரி ஒரு ரெஸ்டாரண்ட்ல ஒர்க் பண்ணணும்னு. கேட்கும் போது ஆளுக்கு பயங்கரமா கோவம் வருது. இவனை கிக் பண்ணா யாராச்சும் கேப்பீங்களா என்ன? அட இருங்க, நம்ம வந்து அவரு சொல்ற விஷயத்த கேட்கலாம். நான் வந்து ஒர்க் ஸ்டாட் அப்படின்னு ஒரு இடத்துல இருந்து வந்திருக்கேன், அது ஒரு மிகப்பெரிய ஃபேமிலி, அந்த ஃபேமிலியோட ஒரு மிகப்பெரிய பட்லர்னா இந்த இடத்துல எனக்கு ஆர்டர் கொடுத்தாங்க, எப்படியாச்சும் மை லேடியை திரும்பவும் கொண்டு வரணும்னு. ஆமா, எதுக்காக அப்படிப்பட்ட ஆர்டர் உங்களுக்கு கொடுத்தாங்க? உண்மையை சொன்னா என்ன ஆச்சுன்னா, லார்ட் ஃபேமஸ் அவரோட யங்கர் பிரதர் ஜோசப் என்ன பண்ணாரு, நம்ம அட்டிலியரை வந்து உண்மையிலேயே லார்ட் ஃபேமஸோட பொண்ணே இல்ல அப்படின்னு ஒரு பொய்யான ரூமரை பரப்ப ஆரம்பிச்சாரு. புரிஞ்சிக்காத மத்தவங்களும் அது உண்மைன்னு புரிஞ்சிக்க, அதனால நம்ம அட்டிலியரை அவங்க அந்த ஃபேமிலியை விட்டு நீக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன அவளோட நிலைமை இப்படி ஆயிடுச்சு. ஆனா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் தெரிய வந்தது, உண்மையிலேயே லார்ட் ஃபேமஸோட பெரிய வாரிசு அது வந்து இவங்க தானே, பிளட் மூலமா ரிலேட்டடா இருக்காங்க. அப்படி இருக்கும் போது ஃபேமிலியோட நெக்ஸ்ட் லீடரா இருக்க வேண்டியதும் இவங்க தான். இன்னைக்கு எனக்கு புரிய வந்தது, மத்தவங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, அதுக்காக இவங்களை எப்படியாச்சும் கண்டுபிடிக்கணும்னு சொல்லி என்ன தேட சொல்ல நானும் தேடிக்கினே வந்தேன். ஃபைனலி இவங்களை நான் கண்டும் பிடிச்சிட்டேன். இப்போ ஃபைனலா அவனோட பிரதர் ஜோசப், அவனுக்கு நாங்க யாருன்னு காட்டணும். நான் ஒரு பொய்யான பழிய போட்டு வேணும்ட்டுனே அட்டிலியரோட நிலைமைய மோசமாக்கிட்டாங்க. வாங்க மை லேடி, நீங்க வந்து உங்களோட ரிவெஞ்ச கொடுக்க வேணாவா? இல்ல, என்னால வர முடியாது. ஏன்னா அவங்க கேக்குறாங்க. அட்டிலியருக்கும் ரொம்ப பயமா இருக்கு. போன வாட்டியே நம்ம அட்டிலியர் ரொம்பவும் கஷ்டப்பட்டா, இதயத்துல அந்த மாதிரி விஷயத்த இன்னமும் மறக்க முடியாம இதயத்துல வச்சுன்னு இருக்கா. அதனாலதான் இப்படி சொல்றா. ஆனா இன்னமும் அவரு விடல. அட மை லேடி, நீங்க என்ன சொல்லிருக்கீங்க, நீங்க வந்தே ஆகணும். நீங்க ஒன்னும் இத்தனோண்டு இருக்கிற ரெஸ்டாரண்ட்ல இருக்கவே வேணாம். ஆமா, என்ன சொல்லிருக்கான் சைடு நம்ம அட்டிலியரை பத்தி யோசிச்சா, உண்மையிலேயே நம்ம அட்டிலியர் சாதாரண பொண்ணா கேட்டா அதுவும் கிடையாது, பிரின்சஸ் அளவுக்கு அவளுக்கு செல்வாக்கு இருக்கு. இப்படி இருக்கும்போது இந்த விஷயத்த அப்படியே விட முடியாது. அதனால அட்டிலியர் கிட்டே அவன் கேட்கறான், அட்டிலியர், நீ வந்து உண்மையிலேயே போக விரும்பலையா? இல்ல, நான் போக விரும்பல. கண்டிப்பா சொல்லு, நீ போக விரும்பலையா? ஏன்னா கண்டிப்பா என்னைக்காச்சும் ஒரு நாள் நீ இந்த விஷயத்த ஃபேஸ் பண்ற மாதிரி இருக்கும், அதுக்காக தான் நான் கேட்கறேன். செட்டில் பண்ணி ஆகணும். ஆனா டெனிஸ், நீங்க வந்து வந்தீங்கன்னா கண்டிப்பா நானும் அங்க போவேன். கேட்கறேன் நம்ம டெனிஸும் ஒத்துக்க. அங்க இவங்க டிப்டாப்பா ரெடி ஆகுறாங்க. நம்ம வீவாலாம் கோட்டு சூட்லாம் போட்டுக்கிறான் ஆளு. அந்த இடத்துல இவங்க ரெடி ஆயிட்டாங்க. அந்த பொண்ணுங்க தான் அங்க பாத்துக்கவும் போறாங்களா ரெஸ்டாரண்ட்டை. நம்ம அட்டிலியரோட ட்ரெஸ்ஸும் அவ்வளோ அழகா இருக்கும், அதையும் அவங்க பாராட்டுறாங்க. அந்த இடத்துல உண்மையை சொன்னா நம்ம அட்டிலியருக்கு போகணும்னு விருப்பமே இல்லை. அங்க எனக்கு போகணும்னு சுத்தமா விருப்பமே இல்லை. நான் இங்கேருந்து வேலையை முடிக்கிற மாதிரி இருந்தா அதுவும் நல்லா இருக்கும். நான் வந்து போக விரும்பல இப்படின்னு எல்லா விஷயத்தையும் அவ சொல்லிருக்கா. இடத்துல போக கூடாதுன்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயத்த அவ சொல்றா. கேட்கும் போது டெனிஸே ஆச்சரியமாயிரான். ஏன்னா இந்த ஒரு மாசத்துல இதுதான் அதிகமான வார்த்தைய சொன்னது நம்ம அட்டிலியர். அந்த இடத்துல இதுக்கப்புறம் வயசானவரும் கூப்பிடுறாரு. அட வாங்க மயிலடி, உங்களுக்கு தான் காமனர் பசங்களா வரலாம். இவனை நம்ம ஏதாச்சும் ஒண்ணு பண்ணணும். இருந்தாலும் என்ன பண்றது காமனர், அந்த விஷயம் வந்து உண்மைதானே. நெக்ஸ்ட் சீன்ல அங்க போகும்போது அங்க ராயல் கேபிட்டல் அவங்க பாக்குறாங்க. அது உண்மையிலேயே அவ்வளவு அழகா இருக்கு. அந்த இடத்துல நம்ம ஹீரோவும் யோசிக்கிறான், நான் இங்க வரக்கூடாதுன்னு நினைச்சேன், திரும்பவும் வர மாதிரி ஆயிடுச்சு. இந்த இடத்துல ஒரு பாப்புலரான ரெஸ்டாரண்ட்டும் இருக்கு. அதை பார்த்து அவன் சொல்றான், இருக்கிற ஃபுட் எல்லாமே ரொம்ப டேஸ்டா இருக்கும் தெரியுமா. இதே மாதிரி ஃபைனலா அந்த ராயல் கேசலுக்கும் அவங்க வராங்க. சிஸ்டர் வச்சுன்னு ஒரு பர்சன் இன்ட்ரடியூஸ் ஆகுறாரு. ஹீரோவும் வீவாவும் அவங்க பேர் அவங்க சொல்றாங்க. இதுக்கப்புறம் அவங்க பிளட் தான் ஃபர்ஸ்ட் விஷயமா டெஸ்ட் பண்ணோம். ஆனா நம்ம அட்டில இருக்க ஊசியை பார்த்தாலே ரொம்ப பயம், ரொம்ப ஸ்கேரியா இருக்கு, வேணா வேணா அப்படின்னு சொல்றான். ஆனா அவங்க கேட்காம எடுக்க, அதனால அவ மயங்கியே போயிடறான். என்ன வீவா, நீ தான் நம்ம அட்டிலியரை
பாத்துக்கணும். அங்க போகும்போதே அட்டிலியரை பத்தி அவன் கேக்குறான். இன்னமும் இவளை பத்தி உங்களால சொல்ல முடியுமா? அங்க இப்பதான் அட்டிலியரோட அப்பா ஃபெமஸ் அவரை பத்தி அவங்க சொல்றாங்க. அவரால் ஹிப்னோசிஸ் அந்த மேஜிக்கை பயன்படுத்த முடியும், அதே மாதிரி மைண்ட் கண்ட்ரோல் அதையும் பண்ண முடியுமா. ரெண்டுமே ரேரான மேஜிக். சில பல சர்டைன் பிளட் லைனால ஒண்டிதான் இந்த மாதிரி மேஜிக்கை பயன்படுத்த முடியுமா. அதே மாதிரி அட்டிலியரோட அப்பா ஏகப்பட்ட ஆளுங்களுக்கு உதவியை பண்ணியிருக்காரு. அவரு உண்மையிலேயே ரொம்ப நல்லவர் கூட. ஆனா இது ஜோசப்புக்கு சுத்தமா பிடிக்கல. அவரோட பொசிஷனை அடையணும்னு சொல்லி அவரையும் அவரோட ஒய்ஃபையும் அவன் கொன்னுட்டான். அதுக்கப்புறம் டார்கெட் பண்ணது நம்ம அட்டிலியரை தான். அவன் உண்மையிலேயே இந்த ஃபேமிலியோட பொண்ணே இல்லைன்னு ஒரு ரூமரை பரவ வச்சான். அதை நம்பி இவங்க விரட்டியும் விட்டுட்டாங்க. அந்த ஜோசப் எந்த அளவுக்கு பிளான் பண்ணானா, அட்டிலியர் ஒரு வாட்டி கீழே போயிட்டா போதும், அதுக்கப்புறம் அவன் எழுந்துக்கவே கூடாது, அந்த அளவுக்கு அவன் பிளான் பண்ணான். ஆனா ராயல் கார்ட்ஸுக்கு எப்படியோ தெரிய வந்தது. அவங்க திரும்பவும் ஒன்ஸ் அகைன் இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் ஃபைனலா இந்த விஷயம்லாம் இப்போ நடந்துன்னு இருக்கு. அந்த இடத்துக்கு ஒரு ரூமுக்கும் வராங்க. இங்கதான் பிளட் அவங்களால டெஸ்ட் பண்ண முடியுமா. அங்க அவரோட பிளட்டையும் நம்ம அட்டிலியரோட பிளட்டையும் போட ஒரு வித்தியாசமான ஷேப்ல ஒரு ஃபிளவர் மாதிரி ஒரு விஷயம் அது. அதே மாதிரி அவங்க அம்மாவோட பிளட்டையும் அவங்க போட்டு செக் பண்றாங்க. அதுலயே அவங்களுக்கு தெரியுது உண்மையிலேயே நம்ம அட்டிலியர் இந்த ஃபேமிலியோட வாரிசு தானே. இதை ஒண்டி ப்ரூவ் பண்ணிட்டா போதும், எல்லா விஷயமும் சரியாயிடும். அதெல்லாம் நம்ம ஹீரோ சந்தோஷப்படுறான். ஆனா அட்டிலியருக்கு சந்தோஷமான்னு கேட்டா கிடையாது, அவ சோகமா தான் இருக்கா. நெக்ஸ்ட் சீன்ல அங்க கோர்ட்டு மாதிரி ஒரு சபையே இருக்கு. அந்த இடத்துல ஜட்ஜ் மாதிரி ஒருத்தரும் உட்கார்ந்து இருக்காரு. அவரு சொல்றாரு, இந்த இடத்துல நம்ம எல்லாருமே எதுக்கு வந்திருக்கோம்னா திரும்பவும் நம்ம ரீஇன்வெஸ்டிகேஷன் பண்ணி அட்டிலியர் தான் உண்மையிலேயே இந்த குடும்பத்தோட வாரிசா கண்டுபிடிக்க தான் வந்திருக்கோம். இடத்துல இருக்க ஒரு பர்சனும் நம்ம ஹீரோவை பயங்கரமா கலாய்க்கிறான். அட பாருங்கப்பா யார் இங்க வந்திருக்கான்னு. வெர்விங் பார்ட்டியில இதுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஆளா இந்த வந்தானே, நீ உன்னை எப்பயோ அவங்க தூக்கிட்டாங்க. தேவையில்லாம நீங்க அதெல்லாம் இழுக்க தேவையில்ல. ஏன்னா வந்த விஷயமே வேற. அதே மாதிரி நீங்க என்ன வீகோட கிளைண்டா என்ன. அங்க இதனால அவரு கம்முனாகிறாரு. அந்த இடத்துல சபையும் ஆரம்பிக்குது. அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் எடுத்துனே பிளட் தான் அவங்க டெஸ்ட் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அது மூலமா தெரிஞ்சு போயிடும் உண்மையிலேயே நம்ம அட்டிலியர் வாரிசா இல்லையான்னு. அதனால ரத்தத்தை அவங்க திரும்பவும் எடுக்கணும். அட்டிலியருக்கு பயமா இருக்குமா. அங்க ஹீரோ தான் கையை பூச்சிக்கிறான். இந்த இடத்துல ரத்தத்தை ஊத்துறதுக்கும் ஒரு விதமான ஒரு கேம் மாதிரி ஒரு விஷயத்தை வைக்கிறாங்க. யாருக்கு ரெட் கலர்ல இருக்க ஒரு ஸ்டிக் ஊதும் அவங்க தான் ரத்தத்தை ஊத்துற மாதிரி இருக்குமா. நம்ம ஹீரோ தான் எடுக்கிறான். அதுலயும் இல்ல, அங்க இதே மாதிரி எல்லாருமே எடுக்கிறாங்க. ஒன்னத்துலயும் இல்ல, அந்த ஸ்டீவன் அவன் எடுக்கும் போது கரெக்டா அதுல அந்த ரெட் கலர் விஷயம் வரும். இதனால அவரு தான் அங்க ஊத்துற மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம ஃபெமஸும் அட்டிலியரோட ரத்தத்தை ஊத்தும் போது அது மேட்ச்னு வருது. ஃபெமஸோட ஒய்ஃப் எலிசா அவங்களோட ரத்தத்தை அங்க ஊத்தும் போது மேட்ச் இல்லன்னு வருது. பார்த்த உடனே அந்த ஜோசப் பயங்கரமா கத்துறாரு, நான் தான் அப்பயே சொன்னல இது எல்லாமே உண்மைதான், அவ ஒன்னும் வாரிசே இல்ல, எல்லாமே பொய்யா அவங்க ட்ரை பண்ண இருக்காங்க. ஆனா அங்க இன்னொருத்தரும் ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்குன்னு சொல்றாரு. ஆனா அவங்க கேட்கல. அவரு எவ்வளவு கேட்கிறாரு, செகண்ட் சான்ஸ கொடுங்க, இந்த மாதிரி நாங்க ட்ரை பண்ணலாம், உண்மை வந்துரும்னு. இல்ல இது ப்ரூவ் ஆயிடுச்சு, இதுக்கு மேலேயும் இல்லையா லார்ட் ஃபெமஸோட பொண்ணு இல்ல அப்படின்னு ப்ரூவ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல. அதனால அவங்களுக்கு ரொம்ப கடுப்பா இருக்கு. அந்த இடத்துல நம்ம ஹீரோவும் இப்பதான் சைட்ல பாக்குறான். அந்த ஸ்டீவன் அந்த கச்சிப்ல ரத்தமா இருக்கும். பார்த்தோன்னே ஆளுக்கு புரியுது ஏதோ ஒரு விஷயம் தப்பா இருக்குன்னு. தூக்கி பார்த்தோன்னே அங்க தெரியுது எல்லாமே இவனோட வேலைதான். நைஸா ரத்தத்தை ஊத்துற மாதிரி தன்னுடைய ரத்தத்தை அதுல ஊத்திருக்கான். இதனால தான் விஷயம் எப்படியே மாறி போயிருக்கு. ஆமா எதுக்காக நீ இதெல்லாம் பண்ண? நான் ஒன்னும் இதெல்லாம் பண்ணல. ஜோசப் அவரு தான் சொன்னாரு இந்த மாதிரி பண்ணா என்னோட பொசிஷன் திரும்ப அங்க வரும்னு. டெனிஸ் வர காண்டுக்கு அப்படி அங்க தூக்கி போட்டுறான். இடத்துல அந்த கோர்ட்டோட ஜட்ஜ் அவரும் கத்துறாரு, இதுதான் உன்னோட ஃபைனல் வார்னிங், கம்முறான்னு. டெனிஸும் டைரக்டா அந்த கட்டியெல்லாம் எடுத்து காட்டுறான். இதெல்லாம் ஒரு பொய்யான கேம், யாருக்கு நீங்க வார்னிங்க கொடுக்குறீங்க? ஏன்னா இங்க யாரு என்ன பண்றா உங்களுக்கு தெரியுமா? இங்க பண்ணதே ஒரு கோல்மால் வேலை, அதுவே உங்களுக்கு தெரியலையா என்ன? இதை கேட்ட உடனே எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. நீங்க என்ன யோசிக்கிறீங்க? இந்த பொண்ணை ஃபர்ஸ்ட் நீங்க எதுவுமே இல்லாம பண்ணீங்க. பொண்ணை சின்ன வயசுல ரொம்ப சித்திரவாதை பண்ணி ரொம்ப அவளை சாகுற நிலைமைக்கு விட்டீங்க. அதுக்கப்புறம் திரும்பவும் கூட அவளை இன்னமும் காயம் தான் ஆக்குனீங்க நீங்க. அப்படி இருக்கும் போது யார் இங்க கேவலமானவங்க? கேட்கும் போது ஜோசப் அங்க இன்னமும் ஏத்தி விட நம்ம டெனிஸ் அவங்க பிடிக்க வராங்க. டெனிஸுக்கும் பயங்கர கடுப்பா இருக்கு. வாங்க உங்க எல்லாத்துக்கும் நரகம்னா என்ன நான் காட்டுறேன், வாங்க உங்க எல்லாரையுமே நான் விட போதில்ல, கொல்லாம விட மாட்டேன். அட நில்லுங்க, நீங்க அப்படி பண்ணக்கூடாது. அப்படி பண்ணா இந்த நேஷனே உங்களை எதிர்த்து தாக்குற மாதிரி ஆயிடும். அட்டிலியரோட நிலைமையை யோசிச்சிங்களா? அவ ஜெயிலுக்கு போற மாதிரி ஆயிடும். அட்டிலியரோட பேச்சை எடுத்தோன்னே நம்ம ஹீரோ கம்மனாயிரான். இந்த இடத்துல நம்ம ஹீரோவால எதுவுமே பண்ண முடியல. என்னதான் தப்பு நம்ம ஹீரோ பக்கம் இல்லைனாலும் உங்க பேரு புகழ் பணம் எல்லாமே அந்த ஜோசப் பக்கம் தான் போகுது. இந்த இடத்துல நம்ம டெனிஸுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா ஒரு சைடு அவன் மேலேயும் தப்பு இருக்கு. தேவையில்லாம அட்டிலியர் இங்க கொண்டு வந்துட்டேன்னு நினைக்கிறேன். இல்ல பரவாயில்ல இருக்கட்டும். இன்னமும் அட்டிலியரோட பேருக்குன்னு ஒரு விஷயம் இருக்கு. அங்க ஏகப்பட்ட புக்ஸ் எல்லாம் இருக்கு. அதை யாருமே தொடறது இல்ல. இந்த இடத்துக்கு இவங்க போறாங்க. அது இது வரைக்கும் ஒரு ஸ்டோரேஜ் ரூமா தான் எல்லாருமே பயன்படுத்தினாங்க. இந்த இடமும் பல காலமா மெயின்டைனே பண்ணல போல. போகும்போது அட்டிலியரோட காலும் அங்க தெரியாதனமா ஃபார்மேஷன் மேல பற்றும். அவ அப்படி கீழே விடுறான். கீழே போனக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய ஷாக் அவங்களுக்கு. கீழே ஒரு மிகப்பெரிய லைப்ரரி மாதிரி ஒரு விஷயமே இருக்கு. அங்க இருக்கிற ஒரு புக்கும் அந்த அளவுக்கு ஒரு பொக்கிஷமான புக்கு. ஏன்னா குரோனிக்கலா ஃபர்ஸ்ட் கிங் அவங்கள பத்தின புக்கெல்லாம் இருக்கு. டார்க் சோசரி ஏகப்பட்ட பழங்கால புக்கெல்லாம் இருக்கு. அதுலயும்
டிவைஸை பத்திலாம் இருக்கும். இந்த இடத்துல இருக்க ஒரு புக்கும் உலக அளவுல ஒரு ட்ரெஷர் மாதிரி. இந்த மாதிரி ஒரு விஷயத்த நம்ம ஃபமாஸ் வந்து வேணுட்டே தான் விட்டு போயிருக்காரு. அவரோட மாஸ்டர் பிளான் தான் இது நினைக்கிறேன். ஏன்னா பேரு புகழ் இது எல்லாமே அவர் பக்கம் போனாலும் வேணுட்டினே ஒரு ஸ்டோரேஜ் ரூம்னு சொல்லி இதை நம்ம அட்டிலியரோட பேருக்கு பண்ணி வச்சிருக்காரு. உண்மையிலேயே இது ஒரு மாஸ்டர் பிளானா இருக்கு. நல்ல விஷயமா இருக்குல்ல அட்டிலியர். இதெல்லாம் என்ன பண்ணலாம், நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு நம்ம கொண்டு போகலாம். அப்புறமா நான் படிப்பேன். நெக்ஸ்ட் சீன்ல இவங்க புக் எல்லாத்தையுமே அங்க பேக் பண்ணியாச்சு. அந்த இடத்துல போகும்போதே வீவா வரும்போதே அங்க டென்னிஸ் மாதிரியே இருக்கிற ஒரு பர்சனை பாக்குறான். நான் டென்னிஸ் இல்ல அவன மாதிரியே ஒரு ஃபீலிங் வந்து வரும். டென்னிஸும் கூப்பிட அந்த இடத்துக்கு நம்ம வீவா வந்துடுறான். சைடு அந்த பர்சனோட பேரும் இப்பதான் தெரிய வருது. அவனோட பேரு ஹேட்டா. பின்னாடியே ஒரு பொண்ணு வரா, பியூரன்ஸா. ஆமா என்ன ஆச்சு ஹேட்? நான் சொன்ன அந்த கவுண்டர் பாத்தோட அந்த கம்பெனியை நான் வந்து இங்க இருக்கான் இப்படின்னு ஏதோ ஒரு விஷயத்த அவங்க சொல்றாங்க. என்ன நம்மளுக்கு தெரியல. நம்மளும் நெக்ஸ்ட் எபிசோட்லயே பார்க்கலாம். சோ இதுக்கப்புறம் தான் எபிசோடு இன்னமும் வேற லெவல்ல போகும். மிஸ் பண்ணாம பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் இந்த அனிமேயோட பார்ட் 1 நீங்க பார்த்தாச்சு. இன்னமும் 3 இல்ல 4 வாரத்துக்குள்ள கண்டிப்பா இந்த அனிமேயோட முழு எபிசோட நீங்க பாப்பீங்க. அதுவும் கம்மின் பண்ணி தான் நான் அப்லோட் பண்ணுவேன். அதாவது ஒரு மூவி பார்த்தா எப்படி ஃபீல் வரும் அந்த ஃபீலை கண்டிப்பா உங்களுக்கு கொடுக்கும். இதுக்கப்புறம் தான் வேற லெவலான சம்பவம்லாம் நடக்க போகுது. இப்பதான் நம்ம ஹீரோ மாதிரியே உருவத்துல ஏதோ ஒரு பர்சன் அங்க காட்டியிருப்பாங்க. அது யாரு? அந்த ட்ரெஷரை வச்சு இவங்க என்னெல்லாம் பண்ண போறாங்க அதெல்லாம் உண்மையிலேயே அற்புதமா இருக்கும். மிஸ் பண்ணாம பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அனிமே எவ்வளவு தூரம் நீங்க பார்த்திருக்கீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. சோ எனக்கும் தெரியும் இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு. ஏதாச்சும் வந்து கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் பண்ண விருப்பம் இல்லைன்னா வெறுமா ஹார்ட்டின ஒடி போடுங்க. உங்க கமெண்ட்டுக்கு கண்டிப்பா நான் ஒரு ஹார்ட்டின போடுறேன். அதனால மறக்காம ஒரே ஒரு கமெண்ட்டை பண்றேங்க. இந்த வீடியோல கமெண்ட் செக்ஷனுக்கு சைட்ல ஹைப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது உங்க கண்ணில் பட்டுச்சுன்னா ஹைப்பை கொடுங்க. இந்த படம் இன்னமும் நிறைய பேருக்கு உங்களை மாதிரியே ரெக்கமெண்ட் ஆகும். சோ நான் உங்களை ஒரு புது படத்திலேயோ இல்ல இந்த படத்தோட முழு பாகத்துல சந்திக்கிறேன். அது வரைக்கும் சைனரா.